Praise the Lord. Hallelujah. 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 அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace is sufficient for us. அவர் கிருபை நமக்கு என்றென்றும் போதுமானது. Hallelujah. Hallelujah. Are you all happy this morning? சந்தோஷமா இருக்கிறீர்களா? On the first Sunday of the 11th month of 2025. 2025 ஆண்டின் 11வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. Hallelujah. Hallelujah. நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடிடுது இல்ல? We have already come to the end of this year. ஏறக்குறைய வருஷ முடிவுக்குள் வந்து விட்டோம். Hallelujah. Hallelujah. But His grace is so good. ஆனால் தேவ கிருபையோ மகா நன்மையானது. Yesterday in morning devotion I read a scripture. நேற்று காலை தியானத்தில் ஒரு வேத வசனத்தை படித்தேன். But I couldn't sing that song. ஆனால் பாடலை பாட இயலாமல் போய்விட்டது. 63ஆம் சங்கீதம் verses 3 and 4. 3 4 வசனங்கள். But I think let's open our Bibles and read from first verse onwards. வேதத்தை திறந்து 63ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலிருந்து படிக்கலாம் என்று நினைக்கிறேன். This is one of my favorite verses. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம். Shall we all open our Bibles? எல்லாரும் வேதத்தை திறப்போமா? We're going to sing this song. இந்த பாடலை பாட But போகிறோம். before that let's rejoice the scripture. இந்த வசனத்துக்குள் களிகூறுவோம். Because His grace. ஏன் அவர் கிருபை. His kindness. அவர் தயவு. Sometimes in life வாழ்வில் சில நேரங்களில் we might think that we can do it all. எல்லாம் நம்மளே செஞ்சிரலாம் நினைப்போம். We might think we have all the strength. எல்லா பலனும் நமக்கு இருக்கிறதாக But there will எண்ணிக்கொள்வோம். be times when our strength fails us. ஆனால் நம் பலன் நம்மை கைவிடும் நேரம் உண்டு. Our wisdom could fail us. நம் ஞானம் நம்மை கைவிரித்து விடும். I don't know how many of you have been through that situation. எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்தீர்களோ I தெரியவில்லை. have been through that. நான் அதில் கூட கடந்திருக்கிறேன். That is the time I lift my hands. அந்நேரம் தான் இருக்கறலும் I உயர்த்தி just come and கொண்டு surrender. அப்படியே சரணடைந்து விடுவேன். Lord, I cannot do it. என்னால் இதை செய்ய முடியாது I ஆண்டவரே. have no strength. என்னில் பலன் ஒன்றும் இல்லை It's ஐயா. all you. முழுவதும் நீர்தான். 100%. 100% Not 99%. 99% அல்ல. 100%. 100% I trust in you. உம்மையே நம்புகிறேன். And I trust in you. உம்மை நம்பி இருக்கிறேன் ஐயா. Only you can deliver me. நீர் மாத்திரம் தான் என்னை விடுவிக்க முடியும். Only you can heal me. நீர் ஒருவர் தான் என்னை குணமாக்க முடியும். Only you can help me. நீர் மட்டும் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் ஐயா. Hallelujah. Hallelujah. And He has never failed. அவர் ஒருபோதும் Oh, கைவிட்டதே He இல்லை. can never fail. ஒரு நாளும் கைவிட மாட்டார். Because He is an unfailing Father. ஏன் அவர் கைவிடாத தகப்பன் அல்லவா. Hallelujah. Hallelujah. Shall we all read the scripture? எல்லாரும் சேர்ந்து வசனத்தை படிப்போமா? Let's see how the psalmist enjoyed God. தேவனை சங்கீதக்காரன் எப்படி ரசித்திருக்கிறார் Can we read பார்ப்போம். it in Tamil? தமிழிலே படிப்போமா? Psalm 63 63ஆம் verses சங்கீதம் 1, 2, 3 and 4. 1 2 3 4 The வசனங்கள். psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. Can we go to verse number 2 please? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். We are going to the best part, verse number 3. ஜீவனை பார்க்கிலும், hallelujah, Hallelujah. உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். Your loving kindness is better than life. My lips shall praise you. அடுத்த வசனம், 4வது வசனம். Shall we go to என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். Thus will I bless you while I live, and I will lift up my hands in your name. As we come thy loving kindness, as we come into the thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. As we come into the 11th month, 11வது மாதத்துக்குள் வந்திருக்கும் நிலையில் just one more month, இன்னும் ஒரு மாதம் தான் we இருக்கிறது. will be entering into 2026. 2026க்குள் சென்று விடுவோம். Can we look back at the 10 months 10 மாதங்களை திரும்பி and பார்ப்போமா? say thy loving kindness, Lord, உம்முடைய அன்பின் கிருபை அப்பா. thy loving kindness உம்முடைய அன்பின் கிருபை is so good, ரொம்ப நல்லதுப்பா. is so good, மகா நன்மையாய் இருந்தது. it's been better than life. ஜீவனை பார்க்கிலும் And மேலானது. on this Sunday இந்த morning, ஞாயிறு காலையா just like the psalmist says, சங்கீதக்காரன் I சொல்வது come போல into your house நான் உம்முடைய ஆலயத்துக்குள் and I want to வந்திருக்கிறேன். lift up my hands. என் கைகளை உயர்த்தி I want to lift up my voice. ஆண்டவரே என் குரல் I உயர்த்தி want to lift up my soul. என் ஆத்துமாவை ஏறெடுத்து Heart filled with thanksgiving. நன்றி எரிதல் நான் And I will நிரம்பி bless you. நான் உம்மை போற்றுவேன். Bless you with my lips. என் உதடுகளால் உம்மை துதிப்பேன். Bless you with my song. என் பாடலால் உம்மை With போற்றுவேன். gratitude. நன்றி I எரிதலோடு want every one of us. அத்தனை பேரும் You might say, I don't know to sing, sister. சிலர் எனக்கு பாட Oh, தெரியாதுன்னு I சொல்லலாம். can't sing very well. என்னால நல்லா பாட No, முடியாது. it does not matter. அதெல்லாம் பிரச்சனை We இல்லைங்க. are singing to our heavenly Father. பரம தகப்பனுக்கல்லவா We're going to பாடுகிறீர்கள். just lift up our hands. இருக்கலும் உயர்த்திக் And we're கொள்வோம். going to say thank you. நன்றி என்று சொல்ல Thank you
கிருபைக்கும் for your loving kindness. உம்முடைய அன்பின் கிருபைக்கு Thank you for நன்றி. being good to me in January. ஜனவரி நல்லவராய் இருந்தீரே நன்றி. All through October. அக்டோபர் மாதம் வரை Not only to me, எனக்கு மட்டுமல்ல to my family, என் முழு குடும்பத்துக்கும் children, என் பிள்ளைகளுக்கும் in my going out, நான் வெளியே in போகும்போது my coming in, உள்ளே வரும்போதும் in my income, என் வருமானத்திலும் in my என் expenditure, செலவினங்களிலேயும் in my health, என் ஆரோக்கியத்திலும் in all my contacts. என்னுடைய தொடர்புகளில் எல்லாம் You have been good to me. எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீர். Hallelujah. Hallelujah. வாய்களை திறந்து சொல்லுமா, எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். எனக்கு எல்லாரும் நல்லவராய் இருந்திருக்கிறீர். Even little children. சிறு பிள்ளைகளும் சொல்லலாம். எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். நல்லவராய் I know there's a இருந்திருக்கிறீர். 5-year-old Sam Josh is sitting there. அந்த மகனும் சொல்லணும், எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். வயதானவர்களா சொல்லலாம், எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். Thy loving kindness is better than life. Can we have the music please? அப்படியே கண்களை மூடி. Oh hallelujah. அப்படியே அவரை ரசித்து, Thy loving kindness, let's enjoy His kindness. It's so much sweeter, மகா இனிமையானது, so much better. மிகவும் அளவுக்கு அதிக சிறப்பானது. My lips will praise you. என் உதடுகள் உம்மை துதிக்கும். I will bless you. நான் உம்மை துதிப்பேன். Just like David, தாவீதைப் போலவே I've come to bless you. உம்மை வாழ்த்தி போற்ற ஜீவனை வந்திருக்கிறேன். பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபைங்க, அவர் இரக்கங்கள். ஹalleluya. கிருபை என்னுடைய உதடு, நாவு, சரீரம், ஆத்துமா அனைத்தும் உம்மை போற்றும். உந்த நாமம், I will lift up
What kind of a God we love and we worship? நாம் நேசித்து ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? I know he is all exalted and seated in the heavenly places. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராய் ஒரு உன்னதங்களில் வீற்றிருக்கிறதை அறிவேன். But he is not just seated there. ஆனால் அவர் அங்கே வீற்றிருப்பது மட்டுமல்ல. He stoops down to our level. அவர் நம் நிலைக்கு குனிந்து பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. Wherever we go. நாம் எங்கே போனாலும் சரி. Sometimes we fall down. சில நேரம் கீழே விழுந்து விடுகிறோம். Sometimes we get dirty. சில நேரம் அழுக்காகி விடுகிறோம். He just doesn't forsake us. அதுக்காக அவர் நம்மை கைவிட்டு விடுகிறது இல்லை. நான் சொன்ன பேச்சு கேட்கலல, இரு, அழுக்குல இரு, குப்பையில இரு, கொஞ்ச நேரம் அங்கே இரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே மாட்டார். குனிந்து நம்மை தூக்குகிற தேவன் அவர். எவ்வளவு அழுக்காய் இருந்தாலும், எவ்வளவு தூரம் போன மாதிரி காணப்பட்டாலும், அவருடைய கரங்கள் நம் மீது அன்போடு நம்மை குனிந்து தூக்குகிற கரமாக இருக்கிறது. You don't have to feel you're far away from God. தேவனை விட்டு தூரமாய் இருப்பது போல நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டியதில்லை. You might be seated here, நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம், or watching online, அல்லது இணைய வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கலாம். thinking God would have abhorred me. தேவன் என்னை அருவருத்திருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? No, he won't like me. ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதுங்க. He doesn't like me. அவருக்கு என்னை பிடிக்காது. No, that's false. அது பொய். That's not what the Bible says. வேதம் அதை சொல்லவில்லை. He picks us up from the miry clay. உளையான சேற்றுக்குள் நம்மை வெளியே தூக்கி He எடுக்கிறார். lifts us up. மேலே உயர்த்தி He வைத்து puts a signet ring on our fingers. நம்முடைய விரல்களிலே முத்திரை மோதிரத்தை அணிவித்து He creates a feast for you and me. உங்களுக்காக எனக்காக விருந்து வைக்கிறாரே. And he enjoys us. நம்மை ரசிக்கிறாருங்க. Can we just close our eyes கண்களை மூடுவோமா? and say thank you for loving me. இவ்வளவாய் நேசிக்கிறீரே, நன்றி என்று குனிந்து சொல்லுவோம். தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, அப்படியே எழுப்பி நிற்கலாமா? Just for a few more minutes. அப்படியே எழுப்பி நின்று அவருக்கு நன்றி சொல்லலாம். என்னை தூக்கினீரே, என்னை தூக்கிக் கொண்டிருக்கிறீரே.
போற்றி போற்றி நான் ஆராதித்து உம்மை ஹalleluya கனப்படுத்தி நான் போற்றுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை அசைத்து shall we all wave our hands and bless him. உம்மை புகழ்ந்து புகழ்ந்து என் இயேசு பெரியவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு சுகம் அளிக்கிறவர், என் இயேசு என்னை ரட்சிக்கிறவர். ஹalleluya. உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உம்மை புகழ்ந்து உம்மை போற்றி உம்மை ஆராதித்து உம்மை வாழ்த்தி ஹalleluya புகழ்ந்து Oh, we worship you, Lord. Hallelujah. Yes, Lord. We give you the glory. We give you the honor. We give you the praise. You are worthy, Lord. Hallelujah. Hallelujah. Oh, thank you, Lord. One more time. Let's rejoice in Him. Yes, Lord. You alone, oh God. Yes, Master. Hallelujah. குனிந்து தூக்கினீரே அப்பா, நான் என்ன செய்வேன்? What will I do in return, Lord? What will I give you in return? Who am I that thou art mindful of? Thank you for your love. Thank you for your love. கடைசியாக குனிந்து தூக்கினீரே. ரொம்ப நன்றி தகப்பனே, ரொம்ப நன்றி ராஜா. Oh, hallelujah. Thank you, Master. Thank you, Jesus. Worship you. Oh, He's a good God. நல்ல தேவன் இவர். He's a good God. இவர் நல்ல தேவன். Oh, thank you, Lord. நன்றி. Oh, shall we all clap our hands and give Him the glory? கரங்களை தட்டி கர்த்தரை Oh, மகிமைப்படுத்துவோம். give Him the praise. அவரை துதியுங்கள். He is worthy. ஒருவரே He is பாக்கியவான். awesome. மகத்துவமானவர். He is wonderful. He is அற்புதமானவர். excellent. He is amazing. ஆச்சரியமானவர். He is mighty. இவர் Oh, மகாதேவனவர். there's no one compared to Him. இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. No one compared to my Lord. என் ஆண்டவருக்கு ஈடு இணை ஒருவரும் He இல்லை. is spectacular. இவர் பிரத்யட்சமாய் He is கொள்ளை கொண்டவர். marvelous. இவர் I'm அதிசயமானவர். sure that's how David would have admired Him. அப்படிதான் தாவீது அவரை வியந்து வியந்து போற்றி He இருப்பார். says, morning I will come into your house அதிகாலமே உம்முடைய வீட்டுக்கு வருவேன் and என்கிறார். I will worship you. உம்மை ஆராதித்து பணிவேன். Because thy loving kindness உம்முடைய கிருபை is better than life. அது என் ஜீவனை I பார்க்கிலும் will bless மேலானது. you with my lips என் உதடுகளால் உம்மை துதிப்பேன். all through my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் Oh, that's what we have done. அதை தான் செய்திருக்கிறோம். Just like David. தாவீதைப் போலவே செய்தோம். We are also doing the same. நீங்களும் அதே தான் To செய்கிறீர்கள். worship Him. அவரை God ஆராதிக்கிறீர்கள். is a good God. கர்த்தர் நல்லவர். He's a healer. இவர் குணமாக்கும் பரிகாரி. Oh, He's the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இவர். He's able to heal any disease. எந்த நோயையும் அவர் குணமாக்க வல்லவர். Something that might seem very impossible. இதெல்லாம் சுகமாக்க முடியாது என்று Or தோன்றுகிற something that வியாதி. might seem very silly. மிகவும் சர்ப்பத்தனமாய் தோன்றும் When we வியாதியானாலும் ask Him, அவரை கேட்கும்போது He is able to heal us. அவர் நம்மை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Everyone who is having some kind of a skin discoloration. யார் யாருக்கெல்லாம் தோலிலே எந்த விதமான பாதிப்போடு இருந்தாலும் Last week as I was praying for you all, கடந்த வாரம் உங்க எல்லாருக்காக நான் ஜெபித்தேன். the Lord showed me a big patch on someone's skin. ஒருவருடைய தோலிலே ஒரு பெரிய பட்டையான தழும்பு இருப்பதை கர்த்தர் I காண்பித்தார். said, what should I do? என்ன செய்ய வேண்டும்? Just go and touch it. போய் தொடுங்கள் என்றார். And as I went and touched the discoloration, நான் போய் அந்த ஒரு நிறம் மாறி இருந்த தோலை தொட்ட உடனே it was such a huge patch. அது ரொம்ப பெரிய கருத்து போயிருந்த ஒரு பட்டை. But as I was touching it, ஆனால் அதை தொட்ட உடனே just like a mercury will melt and leave that place, பாதரசம் உருகி நகர்ந்து போவது போல் that patch disappeared. அந்த கரும் நிறம் அப்படியே மறைந்து விட்டது. So any one of you having some kind of a skin discoloration, யார் யார் தோலிலே
கருத்து நிறம் மாறி கஷ்டப்பட்டு In கொண்டிருந்தாலும் the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே whose we are and whom we serve, நம்மை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவருமான Lord, மகத்துவரான I pray, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே every discoloration, எல்லா நிறம் however வேறுபாடும் big it might be, அது எத்தனை பெரிதாய் இருந்தாலும் however deep it might அது எவ்வளவு be, ஆழமாய் வேரூன்றிருந்தாலும் nothing is able to stand against your blood. உம்முடைய திரு ரத்தத்தை எதிர்த்து நிற்க ஒன்றாலும் Lord, முடியாது. we reach out and touch the discoloration, இப்பொழுதே அந்த நிற வேற்றுமையை நாங்கள் கை நீட்டி தொடுகிறோம். any pigmentation, அது எந்த விதமான உள்பாதிப்பாய் இருந்தாலும் leave the people of God. தேவ ஜனங்களை விட்டு விலகுவதாக. The skin will be rectified இப்பொழுதே சருமம் பூரணமாய் and become சீர்படட்டும். like baby skin. குழந்தையின் தோல் போல் மாறுவதாக. In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே every pigmentation disappear, எல்லா மருக்களும் மறைந்து போவதாக. every discoloration disappear, எல்லா நிற வேறுபாடுகளும் மறைவதாக. just disappear, மறைந்து போவதாக. disappear, மறைந்து போ. disappear, மறைந்து போ. disappear, மறைந்து போ. wherever it might அது be. எங்கே இருந்தாலும் In சரி. Jesus' name, இயேசுவின் in நாமத்திலே. Jesus' name, இயேசுவின் நாமத்திலே. in Jesus' name, இயேசுவின் நாமத்திலே. leave the people of God. தேவ ஜனங்களை விட்டு விலகி போ. Hallelujah. Hallelujah. Whatever ailment your people might be in today, ஆண்டவர் இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் என்னென்ன பலவீனத்தோடு your கஷ்டப்பட்டு precious கொண்டிருந்தாலும் blood is able to cleanse us, விலையேற பெற்ற உம்முடைய திரு ரத்தம் எங்களை சுத்திகரிக்க Wash வல்லமையுள்ளது. us. கழுவட்டும் ஐயா. because by your stripes we were healed. தழும்புகளால் நாங்கள் குணமானோம். Give you all the glory. மகிமை எல்லாம் In உமக்கே. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென், ஆமென். Hallelujah. 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 Please be seated in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் தயவாய் அமர்ந்து கொள்வோம். Hallelujah. Hallelujah. Are you all happy this morning? இந்த காலை சந்தோஷமா Can இருக்கிறீங்களா? I see a big smile on everybody's face? எல்லாருடைய முகத்திலும் ஒரு பரந்த சிரிப்பை பார்க்கலாமா? I like to see some teeth opening up. நல்ல பல்ல திறந்து காட்டுங்க, பார்க்க விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. Look at the person sitting next to you. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை I'm பார்த்து happy this morning. இந்த காலை நான் சந்தோஷமா இருக்கிறேங்க. I'm joyful this morning. இந்த காலை நான் மகிழ்கிறேன். Hallelujah. அப்படின்னு சொல்லுவோம். Because Hallelujah. I have the word of God. ஏனென்றால் தேவனுடைய வசனம் எனக்கு இருக்கிறதே Oh, காரணம். how many of you brought his word this எத்தனை பேர் கர்த்தருடைய morning? வார்த்தை காலையில கொண்டு வந்திருக்கிறீங்க? His word is precious. தேவனுடைய வார்த்தை விலையேற Shall we lift பெற்றது. it up this morning? உயர்த்தி பிடிப்போமா? My Bible is little heavy today, இன்றைக்கு என்னுடைய வேதாகமம் கொஞ்சம் அதிக but எடை I'm உள்ளது. still going to work out my arms. ஆனாலும் என்னுடைய கை புயபலத்தை நான் Hallelujah. பெருகேற்றுகிறேன். Hallelujah. Shall we all lift it up? எல்லாரும் உயர்த்தி Because I want to பிடிப்போம். tell you the secret. ரகசியத்தை You சொல்லுகிறேன். might feel weak physically, நீங்க சரீர பிரகாரமாக பலவீனமாய் but காணப்படலாம். this word ஆனால் அவருடைய வார்த்தை will strengthen our body. நம்முடைய சரீரங்களை பலப்படுத்தும். This word இந்த வார்த்தை will strengthen our mind, நம்முடைய சிந்தையை will பலப்படுத்தும். strengthen our spirit. நம்முடைய ஆவியை This is பலப்படுத்தும். such a powerful word. அவ்வளவு வல்லமை நிறைந்த Lord, திருவார்த்தை. I pray கர்த்தாவே ஜெபிக்கிறேன். that you will strengthen everyone this morning. இன்று காலை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. Increase our faith through your word. உம்முடைய வார்த்தை உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க Give you all the பண்ணுவீராக. glory. மகிமை எல்லாம் In உமக்கே Jesus' செலுத்தி name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. This word is like a treasure. அவருடைய வார்த்தை நமக்கு பொக்கிஷமாய் Oh, இருக்கிறது. how privileged we are. எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் God நாம். is a good God. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We are still continuing on the series called Reset. மறுவரை செய்தல் என்ற தொடரை இன்றைக்கும் But தொடருகிறோம். we are moving away from wrong decisions to another topic. தவறான தீர்மானங்களில் இருந்து அடுத்த தலைப்புக்கு கடந்து வருகிறோம். For our opening words, let's turn our Bibles to Isaiah chapter 45. ஏசாயா 45 திறவுகோல் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். And let's read verse number 3. 3ஆம் வசனத்தை படிப்போம். Hallelujah. Hallelujah. Any translation is good. I'm reading from the NLT. நான் NLT இலிருந்து படிக்கிறேன். I will give you treasures hidden in darkness, secret riches. I will do this so you may know that I am the Lord, the God of Israel, the one who calls you by name. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். Hallelujah. 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 I like the word secret riches. ரகசிய அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், Treasures hidden in darkness. ஒளி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள். Hallelujah. Hallelujah. There are some treasures hidden somewhere. ஏதோ சில பொக்கிஷங்கள் எங்கேயோ
புதைந்திருக்கின்றன. We don't know it yet. அது இன்னும் நமக்கு தெரியல. But God is going to reveal it to us. ஆனால் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். If you say, oh no, I don't want that, அதெல்லாம் வேணாங்க எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா you won't get it. அது உங்களுக்கு கிடைக்காம But போயிடும். those of you who want to say, யாரெல்லாம் இப்படி சொல்ல விரும்புகிறீர்கள், I want it, எனக்கு அது வேண்டும், because the Bible says it, வேதம் அப்படி சொல்லுகிறதே, those of you will receive it. அவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Bible says you have not because you ask not, according to James 4:2. யாக்கோபு 4:2 படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதபடியினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். So today இன்றைக்கும் we are going to go and do a reset on finances. நம்முடைய பொருளாதார பண விஷயங்களிலே திரும்பி போய் மறுவரை செய்வோம். Sometimes some things could have gone wrong with the finances. சில நேரங்களில் நம்முடைய பொருளாதார பண விஷயத்தில் ஏதோ தவறாய் போய் இருந்திருக்கலாம். But the Bible talks so much about finances. ஆனால் பொருளாதாரம் பணத்தை குறித்து பரிசுத்த வேதம் அதிகமாய் More பேசுகிறது. than 2500 scriptures. 2500க்கும் அதிகமான வசனங்கள் இருக்கின்றன. Because there are a lot of secrets in it. ஏன் அதற்குள் ஏராளமான ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. And because of ignorance, அறியாமையின் நிமித்தம் we might have done some mistakes in the past. கடந்த நாட்களில் ஏதாவது தவறு நாம் செய்திருந்திருக்கலாம். Or we might not have prayed the right prayer. சரியான ஜெபத்தை நாம் செய்திருக்காமல் So போயிருப்போம். sometimes we might be struggling in finances. ஆகவே சில நேரங்களில் பண விஷயத்திலே போதாத பற்றாயில் தடுமாறிக் So கொண்டிருக்கலாம். for the next few weeks, அடுத்த சில we're வாரங்களுக்கு going to slice and dice in it, நாம் இதை கூறு போட்டு பகுத்து ஆய்ந்து and we're going to meditate on it, இதை தியானிக்க போகிறோம். learn from the scriptures, வேத வாக்கியங்களுக்குள்ளிருந்து and we're கற்றுத் going தேறி to pray the scriptures. இந்த வேத வாக்கியங்களை ஜெபமாக்கிக் கொள்வோம். Hallelujah. Hallelujah. As time permits, we will see today. நேரம் அனுமதிக்கும் வரை இன்றைக்கு பார்ப்போம். But as I was meditating, ஆனால் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது my eyes fell into 2 Kings. என்னுடைய கண்கள் 2 ராஜாக்கள் மேல் விழுந்தது. So we're going to be seeing some chapters from 2 Kings, ஆகவே 2 ராஜாக்களில் இருக்கிற சில அதிகாரங்களை பார்ப்போம். and we're going to see some incidences there, அங்கே சில சம்பவங்களை கவனிக்க and போகிறோம். how their finances were reset. அங்கே அவருடைய பொருளாதார பணவளம் எப்படி மறுவரை The செய்யப்பட்டது. first thing is we're going to see how the finances were reset when things were battered. முதலாவதாக காரியங்கள் சிதைக்கப்பட்ட நேரங்களிலே எப்படி பொருளாதார பணவளம் மறுவரை செய்யப்பட்டது என்று பார்ப்போம். Hallelujah. Hallelujah. When people were battered, மக்கள் அப்படியே அடித்து துவசம் செய்யப்பட்ட போது there the finances were reset. அங்கே அவர்களுடைய பண பலம் மறுவரை The செய்யப்பட்டது. next thing is sometimes we might get broken. அடுத்தது சில நேரங்களில் நாம் நொறுக்கப்பட்டு விடக்கூடும். Especially that might cause some kind of a debt. அது விசேஷமாக சில கடனுக்கு வழிவகுத்து So விடும். we're going to look into that also. அதையும் கவனிக்க போகிறோம். We're going to cancel debt. நாம் கடனை ரத்து செய்ய We're going to போகிறோம். reset the finances on debt. நம்முடைய கடன் பண விஷயத்தை இன்றைக்கு மறுவரை செய்ய The போகிறோம். third thing is மூன்றாவது, when people come and attack us, besiege us, மக்கள் நம்மை தாக்க முற்றுகை போடும்போது we might lose some நாம் finances. சில பொருளாதார பண விஷயங்களை பறிகொடுக்க But it's நேரிடும். not going to end there. ஆனா அது அங்கேயே அப்படியே முடிஞ்சிர போறது We're இல்லை. going to read from the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். Even when besieged, முற்றுகை போடப்பட்டிருந்தாலும் even when things might seem we have lost the நாம் finances, பொருளாதார பண விஷயத்தை இழந்து விட்டோம் என்பது போல் காரியங்கள் காணப்பட்டாலும் கூட the Lord is able to reset the finances. நம்முடைய பொருளாதார பணபலத்தை கர்த்தர் மறுவரை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So today we're going to see battered. ஆகவே இன்றைக்கு நாம் அப்படியே மாவரைப்பது போல் அடைக்கப்படுவதை பார்ப்போம். When we are battered, நாம் முற்றிலுமாக சிதைக்கப்படும் போது we might have lost a lot of things, ஏகப்பட்ட நன்மைகளை இழந்திருக்க or we கூடும். might be in need of things. நமக்கு பல காரியங்கள் The தேவைப்பட்டிருக்கலாம். Lord is able to come and reset. எல்லாவற்றையும் கர்த்தர் மறுவரை செய்ய வல்லவராய் When இருக்கிறார். everything seems bleak, எல்லாமே என்ன செய்வது தெரியாமல் போது இருப்பு I தோன்றும் don't போது know how I'll get my resources. எப்படி என் மூலதனங்கள் கிடைக்குமோ தெரியவில்லையே. Where will I get my எங்கே resources? இருந்து எனக்கு வளங்கள் கிடைக்கும்? The Lord is able to reset. கர்த்தர் மறுவரை செய்ய வல்லவர். Hallelujah. Hallelujah. As we meditate today, இன்றைக்கு நாம் தியானிக்கும் போது I urge you, உங்களை நான் whether தாபந்தமாய் seated கேட்கிறேன். here or watching online, நீங்கள் நேரில் அமர்ந்திருந்தாலும் இணைவாயிலாக பார்த்தாலும் to forget about all the preconceived ideas உங்களுக்குள்ளாக முன்கூட்டியே நீங்கள் கருத்தரித்து வைத்திருக்கும் யோசனைகளை எல்லாம் மறந்து விடுங்கள். and say, Lord, I am ready. ஆண்டவரே நான் ஆயத்தம் என்று சொல்வோம். Teach me. எனக்கு கற்றுத்தாரும் ஐயா. Teach me from your உம்முடைய scriptures. வசனங்களிலிருந்து எனக்கு கற்றுத்தாரும். And I want to obey your scriptures. உம்முடைய வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. As I am speaking, நான் பேசும்போதே the Lord is going to speak different things to different people. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வித்தியாசமான கோணங்களில் பேசுவார். He is going to start speaking into your ears. ஆண்டவர் உங்கள் காதுகளுக்குள்ளாய் பேச ஆரம்பிப்பார். Very specific to your situation. உங்கள் சூழ்நிலைகளுக்கென்று பிரத்யேகமாய் திட்டவட்டமாய் பேசுவார். So I urge you, ஆகவே உங்களை தாபந்தமாய் கேட்கிறேன். ask the Lord to speak to you. கர்த்தாவே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். He is going to give you ideas. உங்களுக்கு அவர் யோசனைகளை He's தருவார். going to give you solutions. தீர்வுகளையும் கொடுப்பார். Very specific to your உங்கள் situation. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற சரியான தீர்வாய்
இருக்கும். Hallelujah. Hallelujah. Are you all ready this morning? இன்று காலை இதற்கு எல்லாரும் ஆயத்தமா We're இருக்கிறோமா? going to go to the next level. நாம் அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்றால் Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவராய் So let's இருக்கிறார். turn to 2 Kings chapter 3. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். You can read this chapter at home. வீட்டில் தயவாய் இந்த அதிகாரத்தை I'm படியுங்கள். going to quickly tell what is happening there. இங்கே நடக்கிறதை துரிதமாய் Of சொல்லுகிறேன். course, everyone knows what is happening there. இதில் நடக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த But ஒன்றுதான். still, for the context, I will explain. என்றாலும் சந்தர்ப்ப சூழலுக்கு விளக்குகிறேன். King of Israel Ahaz இஸ்ரவேலின் ராஜாவாகிய was a ஆகாஸ் very bad king. ரொம்ப மோசமான ராஜா. So he made one of the king of Moab to give him some, tax funds. மோவாபின் ராஜா ஒருவரை இவனுக்கு அவன் கப்பம் கட்ட வைத்தான். Yes, that is the right word. Thank you. So after King Ahaz dies, ஆகாஸ் ராஜா மரித்த பின்னர் this king Moab stops paying him. அந்த மோவாப் ராஜா இவனுக்கு கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டான். I think it's a tribute. The word is tribute, I think. So he stops paying him. அது ஆயத்தீர்வை கப்பம் கட்டுற ஒரு Now சூழ்நிலை. Joram, the king of Israel, இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய is யோராம் very angry at king of Moab. மோவாப் ராஜா மேல கடுங்கோபம் கொண்டு He wants to go and fight against king Moab. மோவாப் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண விரும்புகிறார். But he knows he cannot go and fight alone. ஆனா தான் மட்டும் தனியா போய் யுத்தம் பண்ண முடியாதுன்னு He is தெரியும். not an expert. அவர் ஒண்ணும் கைதேர்ந்த யுத்த வீரன் So அல்ல. he goes and asks Jehoshaphat, king of Judah, ஆகவே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு உதவி கேட்டு do போகிறார். you want to join with me as I go and fight with king of Moab? மோவாப் ராஜாவோடு யுத்தம் பண்ண போகிறேன், யோசபாத் என்னோடு துணை நிற்க வருவீரா? And he agrees to that. யோசபாத் அதற்கு சம்மதித்து Now they are ஒப்புக்கொண்டார். planning how to go and attack Moab. மோவாபை எப்படி தாக்கலாம் என்று So திட்டமிடுகிறார்கள். they are planning to go through the valley of Edom. அவர்கள் ஏதோம் பள்ளத்தாக்கு வழியாய் போக திட்டமிட்டார்கள். So even the nation of Edom joins with them. ஏதோமின் தேசமும் இவர்களோடு கூட்டணியாய் So கைகோர்த்தார்கள். now 3 nations are going to fight against Moab. 3 நாட்டு படைகள் மோவாபுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறார்கள். As they journey for 7 days. அவர்கள் பயணம் 7 நாள் பயணிக்கிறார்கள். They journey with their cattle, தங்கள் மிருக ஜீவன்களோடு the big பயணிக்கிறார்கள். army, ராணுவத்தோடும் and they're going through the desert. பாலைவன வனாந்தர வழியாய் After போகிறார்கள். 7 days, 7 நாட்களுக்கு they run பின்பு out of water. கையில் இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. Hallelujah. ஹalleluya. That is the worst thing that could happen. ஒருவருக்கு நடக்க கூடாத மோசமான நிலை அதுதான். I'm sure most of you would have traveled, some of you would have traveled with us to Egypt. பெரும்பாலும் பயணித்திருப்பீங்க, பலர் எங்களோடு கூட எகிப்துக்கு When வந்திருக்கிறீர்கள். we go through that, through the drive, அந்த வாகனம் வழியா பயணிக்கும் போது it will become very, very hot. அது ரொம்ப உஷ்ணம் சூடாய் We இருக்கும். usually carry a lot of water பொதுவாகவே அதிக தண்ணீரை கூட கொண்டு போவது because we tend to drink more water there. அங்கேதான் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது போல Our இருக்கும். entire body gets dehydrated so quickly. சீக்கிரமாய் உடலில் இருக்கிற நீரெல்லாம் வற்றி போய்விடும். In addition, there will be a very high, heavy heat, போதாத குறைக்கு அதிகபட்ச கடுமையான வெப்ப தாக்கம் இருக்கும். and the sand is very dry. அந்த மணல் மிகவும் காய்ந்து வறண்டு All இருக்கும். this combined together எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு will make even the strongest person to feel weak. பலவானாய் இருக்கக்கூடியவர்களையும் பலவீனமாய் உணர வைத்து விடும். There you can even skip bread, அங்கே நீங்க அப்பத்தை கூட தவிர்த்து விடலாம், but you can never skip water. தண்ணீரை மட்டும் தவிர்க்கவே முடியாது. Even if you go to the Gulf areas like Dubai and other places, துபாய் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு நீங்கள் போனாலும் கூட, Dubai is a very beautiful city, துபாய் ஒரு அழகான பட்டணம் தான். but here and there in the middle ஆனால் ஆங்காங்கே இடையிடையே they'll have desert safari. அவர்களுக்கு அங்க பாலைவன சவாரி I'm sure வைத்திருப்பார்கள். some of you would have gone in that safari. சிலர் அந்த சவாரி போய் வந்திருக்க கூடும். Even though it is in the middle of the city, அது பட்டணத்தின் நடுவிலே இருந்திருந்தாலும் that desert safari will be so dry. அந்த பாலைவன பயணம் காய்ந்து வறண்டு You இருக்கும். will need extra water there. அங்கே கூடுதல் தண்ணீர் உங்களுக்கு தேவைப்படும். So without water, தண்ணீர் இல்லாமல் people cannot travel through the desert. பாலைவனத்தின் ஊடாய் மக்கள் பயணிக்க So சாத்தியமில்லை. now here the big 3 nations, இங்கே மிகப்பெரிய 3 தேசங்களும் they go and they don't have water. கூட்டாக போகிறார்கள், தண்ணீர் இல்லாத பஞ்சம். So that is this context. அதுதான் இந்த So சந்தர்ப்பமே. here Joram, the king of Israel, இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் like his father, he's starting to complain. தன் தகப்பனை போலவே குறை சொல்ல ஆரம்பித்து He விட்டார். becomes bitter with God. தேவனிடத்தில் மனம் கசந்து கொள்ளுகிறார். He tries to exclude God. தேவனை தன் வாழ்க்கை விட்டு தவிர்த்து விட முயற்சிக்கிறான். There Jehoshaphat, the king of Judah, ஆனால் அங்கேயோ யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் he says, நிற்கிறார். no, we are going through a tough situation. உண்மைதான், கடினமான சூழ்நிலை கடக்கிறோம். This is the time we should include God. இந்நேரம் தான் தேவனை நம்மோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ள This is வேண்டும். the time we should not do things on our own. நாம் சொந்தமாய் எதையும் செய்யக்கூடாத நேரம் அப்பா இது. So let's go and ask God what we should do. என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டு That is a விசாரிப்போம். very smart move. அது மிக சரியான ஒரு See, a lot of சாமர்த்தியமான times செய்தி. when we go through problem, வாழ்க்கையிலே பல நேரம் நாம் பிரச்சனைகளை we சந்திக்கும் try to போதெல்லாம் resolve it with our own intelligence. சுய புத்தி கூர்மையினால் தீர்க்க முயற்சிக்கிறோமே. Ask ideas from our friends. நண்பர்களிடம் யோசனைகளை Try கேட்கிறோம். to do things on our own. நாம் சொந்தமாய் காரியங்களை செய்ய பார்க்கிறோம். But that's not the
best idea. ஆனால் அது மிக சிறந்த யோசனைகள் The அல்ல. best thing is what Jehoshaphat did. யோசபாத் செய்ததான் தலை சிறந்த செயல். He goes to God. தேவனிடம் போகிறார். He wants to find out what the Lord wants him to do. கர்த்தர் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை கண்டறிய விரும்பினார். Then they meet the prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசியை So சந்திக்கிறார்கள். when Elisha comes, எலிசா வரும்போது he meets with these two kings. இந்த இரண்டு ராஜாக்களையும் பார்க்கிறார். He knows the situation. அவருக்கு சூழ்நிலை He தெரிந்திருக்கிறது. makes the person with the heart to play. அங்கே அந்த சுரமண்டலத்தை வாசிக்க பண்ணினார். And now we're going to read verse number 16. இப்பொழுது 16ஆம் வசனத்தை படிப்போமா? Can we read the verse 16 in the Message translation, please? மெசேஜ் மொழியாக்கத்தில் 16வது வசனத்தை நாம் Because only in படிப்போமா? Message it tells very differently. மெசேஜ் மொழியாக்கம் தான் அதை வித்தியாசமான கோணத்தில் எடுத்து Now சொல்கிறது. Elisha is saying, இப்பொழுது எலிசா சொல்கிறார், God's word, dig ditches all over this valley. தேவனுடைய வார்த்தை இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நீங்கள் பள்ளங்களை வெட்டுங்கள். See, in all these 3 points of reset, இந்த மறுவரையின் 3 குறிப்புகளிலும் பார்க்கும்போது I saw that God is asking the people to do something. தேவன் தம்முடைய ஜனங்கள் ஏதாகிலும் செய்யும்படி கேட்பதை So பார்க்கிறேன். once we do something, நாம் ஒரு முறை ஒன்றை செய்ததும் in this particular point, இந்த குறிப்பிட்ட குறிப்பில் I see God doing 5 things. தேவன் 5 காரியங்களை செய்வதை So the பார்க்கிறேன். one thing that we need to do here, இங்கே நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியம் என்னவென்றால், go and dig ditches in the valley. பள்ளத்தாக்கெங்கும் பள்ளம் வெட்ட The வேண்டும். name of the valley is called Zered Valley. அந்த பள்ளத்தாக்கின் பெயர் செரேத் ஆகும். Can we have some sample images of that valley? அந்த பள்ளத்தாக்கை சில படங்களை பார்க்கலாமா? I like to see so that I can really understand what they would have done. உண்மையாகவே என்ன செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும்படி அதை நான் பார்க்கவே See, விரும்புகிறேன். this is the valley that the 3 nations would have traveled. அந்த 3 தேசத்து படைகளும் பயணித்த பள்ளத்தாக்கு இதுதான். When I read how big this valley could be, அந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு பெரிதா இருக்கக்கூடும் என்று they are படித்தபோது saying it would have been a very big valley. அது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். Because 3 nations would have camped there 3 தேசத்து படைகள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்றால், along with their cattle. மிருக ஜீவன்களோடு இறங்கி So it is இருந்தால் not just a small area. அது ஒரு சிறு பகுதி மட்டுமல்ல, It is very huge valley, மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, very dry. காய்ந்து போன பள்ளத்தாக்கு. There is no way, it is not that easy to dig a ditch. அங்கே பள்ளம் வெட்டுவது என்பது எளிதல்ல. But the Lord said, dig ditches in the valley. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்காலை So வெட்டுங்கள். how many valleys are you going to dig, Jehoshaphat? யோசபாத்தே, அந்த பள்ளத்தாக்கில் எத்தனை வாய்க்காலை வெட்ட போகிறீர்? Are you going to dig 5? 5 பள்ளத்தாக்கா Or 500? அல்லது 500 வாய்க்காலா Or 5,000? அல்லது 5000 வாய்க்காலா? Are you going to dig only in the northern side of the valley? பள்ளத்தாக்கின் வடதுபுறம் மட்டும் தான் வெட்ட போகிறீரோ? See, these are the things that I was asking myself. இவைகளை எல்லாம் எனக்குள் தானே நான் Are you கேட்டுக்கொண்டேன். going to dig only in one portion? ஒரு பகுதியில் மட்டும் தான் அந்த பள்ளங்களை வெட்ட Or are போகிறீரோ? you going to dig ditches in all the entirety of the valley? இல்லாவிட்டால் பள்ளத்தாக்கு முழுவதுமான வாய்க்காலை வெட்டி கொண்டே இருக்க போகிறீரோ? The choice is yours. அந்த தேர்வு உம்முடையது. You decide. நீங்க தீர்மானிங்க. Sometimes some of us will say, சில நேரம் நம்ம சில சொல்லுவோம், oh, if I have little, it's okay, God. கொஞ்சம் இருந்தா போதும் ஆண்டவரே. I don't want to trouble you, God. ஆண்டவரே, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க I will விரும்பலப்பா. just dig 5 ditches. ஒரு 5 வாய்க்கால் மட்டும் வெட்டணும் Just போதுமே. fill only those 5 with அந்த water. 5 வாய்க்கால் மட்டும் தண்ணீரால் நிரப்புங்க I போதும். know you're very busy. உங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கும் தெரியும் You might ராஜா. have to take care of all the billion people. கோடிக்கணக்கான மக்களை நீ பார்த்துக் கொள்ள வேண்டுமே. So for me, just give me little. ஆகவே எனக்கு நீ கொஞ்சம் கொடுத்தா போதும். Sometimes we belittle God. சில நேரம் நம் தேவனை மட்டுப்படுத்தி விடுகிறோம். Sometimes we think, no, I don't want too much. சில நேரம் எனக்கு ரொம்ப வேண்டாம்னு சொல்லிடுறோம். I just want just little. இருந்தா கொஞ்சம் போதுங்க. See, we know what would have happened if they've dug only 5 ditches. வெறும் 5 வாய்க்காலை மட்டும் வெட்டி இருந்தால் என்ன We ஆயிருக்கும் read நமக்கு later தெரியும். what happens to those ditches. பிற்பாடு அந்த வாய்க்கால்கள் நேர்ந்த கதியை அறிகிறோம். What is the Lord asking us to do? கர்த்தர் இன்றைக்கு நாம் என்ன செய்ய சொல்லுகிறார்? Do something from your end. உங்கள் கைக்கு நீங்க எதையாவது செய்யணுமா? Oh, it is not easy to go and dig a ditch there. போய் பள்ளத்தாக்கில் வாய்க்கால் வெட்டுவது எளிதல்ல. Oh, but it's going to be very hard to get water there. ஆனால் இங்கே தண்ணீரை பெற்றுக்கொள்வது அரிதான காரியம். Digging ditch is something we can do with our strength. வாய்க்காலை வெட்டுவது நம்முடைய பலத்தை கொண்டு செயல்படுத்தும் What is காரியம். your strength? உங்கள் பலன் என்னங்க? What is that you can do? உங்களால அப்படி என்ன செய்ய You might say, முடியும்? no sister, I'm very weak. அப்படினா சகோதரி, நான் ரொம்ப I பலவீனம்னு can't சொல்றீங்களா? even go out of my house. அதெல்லாம் வீட்டை விட்டு நான் எங்க வெளியே போவேன்? No, the Lord ask the Lord, what should I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க. Oh, I don't know many contacts. ஆண்டவரே, எனக்கு நிறைய பேர் தெரியாதுப்பா. I know only 1 or 2 people. எனக்கு 1-2 பேர் தான் தெரியும். It's okay. பரவாயில்லைங்க. Ask the Lord what you should do. என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. Oh, I don't have much wisdom. எனக்கு அதிக ஞானம் இல்லையே. Or I don't have much talent. அதிக தாளந்தும் இல்லையே. What should I do? நான் என்ன செய்ய I வேண்டும்? have a big lack in my life. என் வாழ்க்கையில பெரும் பற்றாக்குறை. I have a big need in my என் life. வாழ்க்கையில பெரும் தேவையோடு There is இருக்கிறேன். no water here. இங்க தண்ணீரே I இல்லையே. cannot survive without water. தண்ணீர் இல்லாமல் என்னால் தாக்கு பிடிக்க I முடியாதுப்பா. cannot even face tomorrow without water. தண்ணீர் இல்லாமல் நாளைக்கு நான் பார்க்க முடியாது. But you're asking me to do something. ஆனால் நீர் என்னை ஒரு காரியம் செய்ய What சொல்லுகிறீர். should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? The Lord
will tell you to do what you can do. உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் For கொடுப்பார். this situation, இந்த it சூழ்நிலைக்கு was just digging ditches. அது வெறும் வாய்க்கால்களை வெட்டுவது In some மட்டும்தான். situation, ஆனால் சில it is சூழ்நிலைகளிலே stretching out their hand. அது அவர்கள் கரத்தை நீட்டுவதாக In one இருக்கும். situation, ஒரு சூழ்நிலையில் going around the wall 7 times. 7 முறை மதிலை சுற்றி வர வேண்டியதா இருக்கும். Every situation is different. ஒவ்வொரு சூழ்நிலையும் வித்தியாசமானது. What is my situation? என் சூழ்நிலை என்ன? What is that I can do? நான் என்னால் என்ன செய்ய முடியும்? The Lord will not ask us to do something which we cannot do. நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் சொல்லவே But the மாட்டார். problem is, பிரச்சனை என்னவென்றால் some of us are very, very satisfied with what little we want. நம்மிலே சிலர் நமக்கு தேவை என்று விரும்புகிற கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்று திருப்தி Oh, அடைந்து I don't விடுகிறோம். want too much. எனக்கு ரொம்ப வேண்டாம்பா. Just a little is enough. கொஞ்சம் கிடைச்சா போதுமே. Just this month is enough. இந்த மாதம் மட்டும் ஓட்டினா Just போதும். tomorrow water is enough. நாளைக்கு மட்டும் தண்ணி இருந்தா Just போதும். this week is enough. இந்த வாரம் மட்டும் நான் கடந்துட்டா I am போதும். not thinking big. நான் ஒண்ணும் பெருசா யோசிக்கலங்க. Why not? ஏன் யோசிக்க கூடாது? Why can't we think big? ஏன் நாம் பெரிதா யோசிக்க முடியாது? We have a big God. மகா பெரும் தேவன் நமக்கு இருக்கிறாரே. Who is this God? இந்த தேவன் யார்? He created the oceans. இவர் சமுத்திரங்களை He சிருஷ்டித்தவர். created the heavens. இவர் வானங்களை உண்டாக்கினவர். He has put some treasures in the darkness. அவர் அந்தகாரத்துக்குள் சில பொக்கிஷங்களை There வைத்திருக்கிறாரே. are some secret places that has to be discovered only by you and me. நீங்களும் நானும் மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டிய சில ஒளிப்படத்தின் புதையல்கள் இருக்கின்றன. But as children of God, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற instead நாம் of going on the aggressor, நாம் ஆக்ரோஷத்தோடு களமாட we வேண்டும். want to be complacent and we want to settle for less. இருக்கிறது போதும் என்று கொஞ்சத்தில் நாம் முடங்கி விட கூடாது. Let's look at the image of the valley again. அந்த பள்ளத்தாக்கின் காட்சியை மறுபடியும் Such பாருங்கள். a big valley. எவ்வளவு பெரிய Do you பள்ளத்தாக்கு. know what these people did? இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் I am தெரியுமா? sure they would have dug ditches all around the valley. நிச்சயமாக இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் சுற்றிலும் வாய்க்கால்களை வெட்டி Oh, I see இருந்திருப்பார்கள். some gap there. அங்கே சில இடைவெளிகளை Let's go dig பார்க்கிறேன். some ditch. அங்கே போய் வெட்டி Oh, I see some gap அங்கே there. ஒரு இடைவெளி இருக்கிறது. Let's go try that. அங்கேயும் முயற்சிப்போம். I see some person calling me. ஒருவரை கூப்பிடுகிறதை Let me பார்க்கிறேன். answer them. நான் அவளுக்கு பதில் Let கொடுக்கட்டும். me tell them what I am praying for. நான் எதற்காக ஜெபிக்கிறேன் என்று அவருக்கு Let me go சொல்லுவேன். dig a ditch there. நான் போய் அங்கே வாய்க்காலை வெட்டட்டும். Every place in the nook and corner of the valley, அந்த பள்ளத்தாக்கின் ஒவ்வொரு மூலை முடுக்குகள் எல்லாம் they would have dug ditches. வாய்க்கால்களை வெட்டி Because we இருந்திருப்பார்கள். read that proof later in the scripture. அதற்கான ஆதாரத்தை பிற்பாடு வேத வாக்கியங்களுக்குள் படிக்கிறோம். Very simple, my dear friend. எனக்கு அன்பானவர்களே, இது மிக The எளிமையானதுதான். Lord will only ask us to do what we can do. நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் கர்த்தர் நம்மை செய்ய சொல்லி Oh, கேட்கிறார். He is not a very harsh God. அவர் ரொம்ப கடினமான தேவன் இல்லைங்க. He loves us so much. நம்ம ரொம்ப அதிகமாக But நேசிக்கிறார். on our part, ஆனால் நம் பங்குக்கு we have to do something. நாம் ஏதாகிலும் செய்தாக வேண்டும். Whatever it is, அது என்னவா இருந்தாலும் you சரி. ask the Lord. நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க. You ask the Lord. நீங்கள் கர்த்தரிடம் Some of கேளுங்கள். you are holding back. சிலர் அப்படியே பின்னுக்கு இழுத்து பிடிச்சிட்டு You don't இருக்கீங்க. want to pursue further நீங்கள் மேற்கொண்டு தொடர விரும்பவில்லை. because you are scared of failure. தோற்று விடுவோமோ என்ற You பயந்து are scared போயிருக்கிறீர்கள். of failure. தோல்வியை கண்டு What பயந்திருக்கிறீர்கள். will people laugh at me? I've got so many ditches here. இங்க நிறைய வாய்க்காலை வெட்டி விட்டு மக்கள் என்னை பார்த்து சிரித்தால் என்ன ஆகும்? They're going to come and laugh at us. வந்து எங்களை பார்த்து எள்ளி Why நகையாடுவார்கள். did you waste your time digging ditches? ஏன் நீங்க வாய்க்காலை வெட்டி நேரத்தை What வீணடிக்கிறீர்கள்? if it is a failure? இது தோல்வியாய் முடிந்தால் What என்ன if I ஆகும்? become a failure? இது தோல்வியாய் முடிந்து விட்டால் என்ன ஆகுமோ? Oh, don't worry about அதை that. பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது Don't இல்லைங்க. worry about failure. தோல்வியை குறித்து Because கலங்காதீர்கள். we serve a victorious ஏன் God. வெற்றி சிறந்த மாவல்ல தேவனை சேவிக்கிறோம். Hallelujah. ஹalleluya. That is all. That's all we have to do. அத நம்ம செய்ய வேண்டியது Now மட்டும்தான். I'm going to just give 5 let words and we're going to finish. நாம் செய்ய வேண்டிய 5 வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய The விரும்புகிறேன். Lord, as I was meditating, நான் தியானித்த போது 5 words just popped up in front of me. என் கண்களுக்கு முன்பாக 5 வார்த்தைகள் And I அப்படியே immediately துளித்தெழுந்து made a வந்தன. note. உடனே குறிப்பு எழுதி We're கொண்டேன். going to confess. நாம் அறிக்கை செய்ய We're going to போகிறோம். declare. அதை பிரகடனம் We're going to பண்ணுவோம். take it. நாம் அதை We're going to எடுத்துக்கொள்வோம். claim it. நாம் அதை உரிமை We're going to பாராட்டுவோம். possess it. நாம் அதை சுதந்தரிப்போம். This week, இந்த வாரமே, this month, இந்த மாதமே we're going to inherit நீங்கள் அதை this. சுதந்தரித்துக் கொள்ள Are you போகிறீர்கள். ready for the 5 blessings? நீங்கள் இந்த 5 ஆசீர்வாதங்களுக்கு Can I hear ஆயத்தமா? an amen? ஆமென் சொல்லலாமே. Can I hear amen? ஆமென் கேட்போமா? Say, Lord, I'm ready. ஆண்டவரே நான் ஆயத்தம் என்று சொல்லுவோம். I am ready. நான் ஆயத்தம் I ஆண்டவரே. am sick and tired of waiting. நான் காத்திருந்து சோர்ந்து துவண்டு போய் I am விட்டேன். ready to move to the next chapter. அடுத்த அதிகாரத்துக்கு நான் நகர ஆயத்தம். Hallelujah. Hallelujah. So the first blessing is, முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் let's read verse number 17 NLT. 17ஆம் வசனத்தை From now NLT on we will படிப்போம். use NLT. இதிலிருந்து NLT மட்டுமே It says, பயன்படுத்துவோம். you will see neither wind nor rain, says the Lord, but this valley will be filled with water. You will have plenty. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்படிக்கு ஏராளம் தண்ணீர் உங்களுக்கு கடந்து வரும். I like the word plenty. அங்கே மிகுதி என்கிற வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது. Plenty for yourselves and your cattle
and other animals. உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு மிகுதியாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say plenty? எல்லாரும் வாய் திறந்து மிகுதியானது என்று சொல்லுவோமா? Plenty. மிகுதியானது. Hallelujah. Hallelujah. Plenty. மிகுதி. For not only for us, நமக்கு மட்டும் இல்லங்க, extra blessings, கூடுதல் ஆசீர்வாதங்கள், extra கொசுறு, extra கொசுரா கிடைக்குமா? for not only for the cattle, மிருக ஜீவன்களுக்கு மட்டுமல்ல, other animals, மற்ற ஆடு மாடுகளுக்கும் உண்டு, for everything, எல்லாவற்றுக்கும் உண்டு. The Lord said, I'm going to give you plenty. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு மிகுதியானதை தருவேன். I'm going to break a bubble now here. நான் இங்கே ஒரு அந்த குமிழை உடைக்க போகிறேன். I don't know how many of you are going to get offended. எத்தனை பேர் புண்பட போறீங்களோ தெரியல. Very sadly, ரொம்ப துக்கம் என்னன்னா, sometimes people think சில நேரம் மக்கள் நினைப்பதெல்லாம் it is very holy to have less. கொஞ்சம் இருக்கிறதா ரொம்ப பரிசுத்தம் நினைச்சுக்கிறாங்க. It is more holy to have a lack. பற்றாக்குறையில் பரிதவிப்பது அதிக பரிசுத்தமாம். They think that they have sacrificed to the Lord and that shows how much they love God. கர்த்தருக்காக தாங்கள் பங்கப்பட்டு போவதை தியாகம் பண்ணதுனால எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறார்களாம். Maybe because of some ignorant teachings. ஒருவேளை சில அறியாமையின் போதனைகள் அவர்களுக்குள் வந்தது நிமித்தம் இருக்கலாம். People believed like that. மக்கள் அப்படி நம்பி இருக்கிறாங்க. People believed having plenty is having so much of a lust for the world. மிகுதியாய் நிறைவாய் உடையவர்களாய் இருப்பது உலக இச்சையோடு இருப்பது என்று மக்கள் தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். People stopped praying for plenty. மிகுதியான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பதை மக்கள் நிறுத்திவிட்டார்கள். People stopped praying for abundance. நிறைவு சம்பூர்ண பரிபூர்ணத்துக்கு ஜெபிப்பதை மக்கள் விட்டுவிட்டார்கள். They think no, let me ask for the Lord to just give me enough. அவ்வளவுலாம் வேண்டாங்க, போதுமானதுக்கு கர்த்தர் தந்தா போதும். நான் கேட்கிறேன். But Apostle Paul says, பவுலடியார் சொல்லுகிறார், I know how to be abased. வாழ்ந்திருக்கவும் தெரியும். I know how to be abound. தாழ்ந்திருக்கவும் தெரியும். Hallelujah. Hallelujah. We will know how to live in every situation. எல்லா சூழ்நிலைகளிலும் ஈடு கொடுத்து வாழும் பக்குவம் நமக்கு தெரியும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord told the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், the Lord told the people of Judah, யூதா மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், I'm going to give you plenty. நான் உங்களுக்கு மிகுதியானதை தர I'm போகிறேன். going to give you plenty. நான் உங்களுக்கு தாராளமாய் கொடுக்க As I போகிறேன். was praying, நான் ஜெபித்தபோது the Lord said கர்த்தர் that சொன்னார், the many at the sound of my என் voice, சத்தத்தை கேட்கும் அநேகர் you have not experienced plenty for a long time. ரொம்ப நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மிகுதியான திரட்சியை அனுபவித்ததே You இல்லை. don't know what plenty means. மிகுதினா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. You've only been in lack. நீங்க பற்றாக்குறையிலே தான் பயணித்திருக்கிறீர்கள். But the Lord said, கர்த்தர் சொன்னார், He is going to give you plenty if you believe. நீங்கள் விசுவாசித்தால் மகா மிகுதியை உங்களுக்கு தந்தருளுவேன் என்றார். If you believe, நீங்கள் விசுவாசித்தால், if you ask the Lord, நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டால், He is able to prove that He is a God who can give plenty. மிகுதியான பாக்கியத்தை அள்ளி கொடுக்கும் தேவன் என்பதை அவர் உங்களுக்கு நிரூபிக்க போகிறார். He can give you more than you can ever ask or think of. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்கு அவர் See, கொடுப்பார். this plenty is different for different people. இந்த மிகுதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை If உடையது. you take a businessman, நீங்கள் ஒரு தொழிலதிபர் எடுத்துக்கொண்டால், what does plenty mean to him? அவருக்கு ஒரு மிகுதினா எதை குறிக்கும்? Having more clients, நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பது, having new clients. அதிக புதிய புதிய வாடிக்கையாளர்கள் If you வருவது. take a person who's working somewhere, ஒரு இடத்தில் பணியாற்றுவர் what எடுத்துக்கொண்டால், does that plenty mean? அவருக்கு மிகுதி என்ன அர்த்தம்? Having unimaginable bonus நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கூடுதல் பண and சலுகை, promotion. உயர்வுகள். If you take a simple homemaker ஒரு சாதாரண இல்லத்தரசி who's எடுத்துக்கொண்டால், trying to make her ends meet, தன்னுடைய வாழ்க்கையின் அன்றாட தேவையை What சந்திக்க does போராடுகிறவர்கள், plenty mean? அவங்களுக்கு மிகுதினா என்ன? not to get any loan at the end of the month. மாத கடைசில கடன் வாங்குற நிலை வந்துடக்கூடாதே. Some of you have to get a loan to serve food at the table. உங்களில் பலர் வீட்டிலே மாத கடைசியில சாப்பாட்டு மேஜையிலே சோறு சமைத்து வைக்க கடன் வாங்க வேண்டியதா And இருக்கிறது. you have accepted that. அதை நீங்க This is ஏற்றுக்கொண்டீர்கள். how my life is. இதான் என் வாழ்க்கையே. Who can deliver me? என்னை யார் Who விடுதலையாக்குவார்கள்? can rescue my இந்த situation? சூழ்நிலை என்னை தப்புவிப்பார் As I யார்? come to the end of the month, மாச கடைசிக்கு I வரும்போதெல்லாம் have to go and ask for loan. போய் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டியதா Otherwise, I இருக்கிறது. don't have food. அப்படி இல்லைன்னா சாப்பாடு So இருக்காது. different people have different meaning for plenty. மிகுதி என்ற வார்த்தைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். Does not matter what it is for you. அது உங்களுக்கு எதை குறித்தாலும் பரவாயில்லை. Our God is able to supply needs for everybody. ஒவ்வொருவருடைய தேவையையும் நிறைவாய் சந்திக்க நம்முடைய தேவன் வல்லவராய் He is இருக்கிறார். Jehovah இவர் Jireh. யெகோவா ஈரே. Hallelujah. Hallelujah. Whatever your need might be. உங்கள் தேவை என்னவாக இருந்தாலும் When சரி. you said, Lord, I believe in you. கர்த்தாவே நம்புகிறேன் என்று நாம் சொல்லும்போது, I believe you're able to give me plenty. நீர் எனக்கு மிகுதியானதை கொடுக்க வல்லவர் என்று நான் நம்புகிறேன். God is able to prove himself strong. உடனே கர்த்தர் தம்மை வல்லவராய் நிரூபிக்க Sometimes வல்லவர். we hear the testimonies from some of the young people. சில நேரம் சில வாலிபர்கள் சொல்ற சாட்சியை கேட்கிறோம். They come with excitement and say,
அப்படியே பரவசத்தோட வந்து சொல்லுவாங்க, Pastor, I went here. பாஸ்டர் நான் அங்க போனேன், I was not supposed to get this, எனக்கு அது கிடைச்சிருக்கவே கூடாது, but they gave me extra. ஆனா எனக்கு அவங்க கூடுதலாய் The கொடுத்தார்கள். same day I went to that place. அதே நாள் அங்க போனங்க, Oh, I should not have received it. அது எனக்கு கையில வாங்கி But I இருக்க don't know what கூடாது. happened to that person. என்னதாச்சோ உங்களுக்கு They தெரியல, came and gave me some more extra. இன்னும் கொஞ்சம் கூடுதல் எனக்கு கொடுத்தார்கள். Every day we have been enjoying that ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்துக் because கொண்டிருக்கிறோமே. they believe in that. அதை அவர்கள் நம்புகிறார்கள். As they go to people, மக்களிடம் போகும்போது, as they go to places, அவர்கள் பல இடங்களுக்கு they போகையில் just don't go like that. அவங்க சட்டுன்னு அப்படியே போயிடுறது இல்ல, They expect extra from them. அவர்கள் கூடுதல் எதிர்பார்த்து தான் No, I போகிறார்கள். don't want normal. எனக்கு சாதாரணமானது வேண்டாம், I want extra. எனக்கு அதிக I கூடுதல் want வேண்டும், extra. எனக்கு கூடுதல் This is வேண்டும். how we are training the young people. இப்படி தான் வாலிபர்களை பயிற்றுவித்துக் Don't கொண்டிருக்கிறோம். settle for less. குறைவானது போதும் என்று முடங்கி Go விடாதீர்கள், ask for more. அதிகம் கேளுங்கள். No, this is my God is able to give me more. ஏன் என் தேவன் அதிகம் கொடுக்க எனக்கு So வல்லவராய் I want to இருக்கிறார். challenge you. நான் உங்களுக்கு ஒரு சவால் Maybe you விடுக்கட்டுமா? would have thought, ஒருவேளை நீங்க no, it is நினைச்சிருந்திருக்கலாம், okay for me to have lack. கொஞ்சம் இருந்தா போதுங்க எனக்கு. I want to tell you, brother and sister, சகோதர சகோதரி, உங்களுக்கு நான் சொல்லட்டும், that is ignorance. அது அறியாமங்க. Let's go to the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு What வருவோம். did the word of God say? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? He says he will give plenty. அவர் உங்களுக்கு மிகுதியானதை தருவார். Deuteronomy 28 verse 11. உபாகமம் 28:11. I mentioned the scripture in the quiet time. நான் அமைதி நேரத்தில் இந்த வசனத்தை குறிப்பிட்டு இருக்கிறேன். Especially in an amplified version it says, அதிலும் குறிப்பாக விரிவாக்கம் the ஏதும் Lord shall make you have surplus of prosperity. கர்த்தர் நீங்கள் அதிக பரிபூரணமான செழிப்பை அடைந்திருக்க He செய்வார். is able to make you have surplus of prosperity. கூடுதல் பரிபூரண செழிப்பை அடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. He is a provider. அவர் நம் தேவையை Do you believe சந்திக்கிறவர். that? நம்புகிறீர்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? This month, இந்த மாதமே not going to borrow. கடன் வாங்க போறது இல்லங்க. This month, இந்த மாதம் you're going to have extra. நீங்கள் கூடுதல் நிறைவாய் பெறுவீர்கள். This month, இந்த maybe மாதத்தில் all through this year you never had an extra client. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த வருஷத்துல எந்த ஒரு கூடுதல் வாடிக்கையாளர்களுக்கு வராமலே This இருக்கலாம். month, இந்த மாதத்தில் plenty. மிகுதி, Plenty of orders, ஏராளமான உத்தரவு சலுகைகள் வரும், plenty of clients, நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள், bonuses, அதிக கூடுதல் சலுகைகள், promotions, உயர்வுகள், because we are going to claim it. ஏனென்றால் உரிமை Can பாராட்ட you போகிறோம். quickly sing this song? சீக்கிரமா. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Hallelujah. It's a very known song. தெரிந்த பாடல், யெகோவா He is ஈரே, our provider. நம் தேவை சந்திக்கிறவர். He is able to give us more than we can ever ask or think of. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்க வல்லவர் Hallelujah. யெகோவா ஈரே. My ஹalleluya. God shall supply all my என் needs. தேவனின் தேவைகள் எல்லாம் As we சந்திப்பார். sing this chorus, இந்த பல்லவியை என் பாடும்போது தேவை எல்லாவற்றையும் தேவன் தந்தை என்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னது போல சொல்லும் போதே நீங்க சொல்லுங்க, அப்பா இதுவரைக்கும் நான் நிறைவை நான் கேட்காம இருந்திருக்கலாம், என்னை மன்னியுங்க. ஆனா இந்த மாதம் உம்முடைய வசனத்தை நான் வாசித்து நீர் நிறைவை அளிக்கிற தேவன் என்று நான் விசுவாசித்து உம்மிடத்துல நான் கேட்கிறேன். என் வாழ்க்கையில, என் ஜீவியத்துல, என் குடும்பத்துல நிறைவை கட்டளையிடும். அதை என் கண்கள் காணட்டும். Hallelujah. Thank you Jesus. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me.
கடன் ஆவிகளுக்கு எதிர்த்து வருகிறேன் Lord, ஆண்டவரே. till now probably we did not pray for plenty. இதுவரைக்கும் நிறைவுக்காய் நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். Forgive us. எங்களை மன்னித்தருளும். Maybe we prayed only for what was needed. தேவைப்பட்டதற்கு மட்டும் ஜெபித்திருந்திருக்கலாம். Maybe we thought it is sin to pray for plenty. நிறைவுக்காய் ஜெபிப்பது ஒரு பாவம் என்று But நினைத்திருந்திருக்கலாம். your Bible says, ஆனால் உம்முடைய வேதம் சொல்லுகிறது, you yourself have promised நீர்தாமே வாக்கு that you will பண்ணியிருக்கிறீர். give plenty to your people. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு மிகுதியான நிறைவை You தருவீர். wanted to give plenty to your people. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு நிறைவை கொடுக்க விரும்புகிறீர். If you desire to give plenty for Israelites, இஸ்ரவேலருக்கு நிறைவை கொடுக்க நீர் தீர்மானித்ததென்றால், you are the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் அல்லவா நீர்? You are able to give plenty for this generation. இந்த தலைமுறையினருக்கும் நிறைவை கொடுக்க நீர் வல்லவராய் You are இருக்கிறீர். able. நீர் வல்லவர். Sorry if we be limited, you உம்மை Lord. நாங்கள் மட்டுப்படுத்தி இருந்திருப்போம் என்றால் Sorry மன்னித்தருளும். if we thought you cannot give more. அதிகமால் கொடுக்க முடியாது நினைத்திருந்தால் எங்களை Sorry மன்னித்தருளும். if we thought it is sin to have more. அதிகம் இருப்பது பாவம் நினைத்திருந்தால் மன்னித்தருளும். But now we pray. இப்பொழுது ஜெபிக்கிறோம் Enough ஐயா. of suffering with debt, Lord. ஆண்டவரே, கடலில் கஷ்டப்பட்டது போதும் ஐயா. Enough of going month to month, Lord. ஒவ்வொரு மாதத்துக்கு போனது போதும். Enough of borrowing at the end of the month, மாத Lord. கடைசியில் நாங்கள் இதுவரை கடன் வாங்கியது போதும் ஐயா. Enough of being satisfied that we will not get any bonus. ஒரு கூடுதல் சலுகையும் கிடைக்காது என்பதிலே திருப்தியா இருந்தது போதும். Enough of getting satisfied if we don't get any new client. புதிய வாடிக்கையாளர்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று நாங்கள் திருப்தியில் இருந்தது போதும் ஆண்டவரே. We are so sorry, Lord. நாங்கள் மிகவும் அதிகமாய் We வருந்துகிறோம். are so sorry, Lord. அதிகமாய் வருந்துகிறோம் We ஐயா. want to believe in you. நாங்கள் உம்மை விசுவாசிக்க Increase துடிக்கிறோம். our faith. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க Lord, we பண்ணும். declare நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம். plenty to your people. உம்முடைய ஜனங்களுக்கு மிகுதியான நிறைவு. November 2025. இந்த நவம்பர் 2025 People who have never seen plenty in their lives. இதுவரை தங்கள் வாழ்க்கையில் நிறைவை காணாதவர்கள் You surprise them this month. இந்த மாதங்களை வியப்பில் Because we believe in you. உம்மை நாங்கள் Because விசுவாசிக்கிறபடியால், we pray. நாங்கள் ஜெபிக்கிறபடியால், Because we call out. உம்மை நோக்கி கூப்பிடுகிறபடியால், Lord, let plenty come. நிறைவு வருவதாக, Let water come. தண்ணீர் பாய்வதாக. Let them not go and borrow this month. இந்த மாதம் இவர்கள் போய் கடன் வாங்கவே கூடாது. Lord, I want to hear testimonies at the end of the month மாத கடைசியில் சாட்சிகளை கேட்க வேண்டும் that ராஜா. we never borrowed this month. இந்த மாதம் நாங்கள் கடன் வாங்கவே இல்லை என்று We சொல்ல got வேண்டும். unexpected bonus. எதிர்பார்த்திராத கூடுதல் பணம் வந்தது. We got unexpected orders. எதிர்பார்த்திராத பலர் எங்கள் பொருட்களை கேட்டார்கள். Plenty of orders. ஏராளமான பொருள் வரவு. Plenty of clients. ஏகப்பட்ட Oh, வாடிக்கையாளர்கள். plenty of openings. ஏராளமான திறப்புகள். Lord, we believe in you. உம்மை நாங்கள் You are விசுவாசிக்கிறோம். unchanging, Lord. மாறாத தேவன் You are a அல்லவா? God of plenty. நீர் மிகுதியின் நிறைவின் Whether தேவன். it is 5 ditches அது 5 வாய்க்கால்களே or ஆனாலும், 5,000 ditches, 5000 வாய்க்கால்களே it is ஆனாலும், just a number for you. அது உமக்கு வெறும் எண் லக்கம் தானே. You can fill any number of ditches with water. நீர் எத்தனை எண்ணிக்கையுள்ள வாய்க்காலின் Lord, தண்ணீரால் I நிரப்ப வல்லவர். pray. ஜெபிக்கிறேன் அப்பா. Every person here இங்க இருக்கும் ஒவ்வொருவரும் or watching online, இணையவாயிலாக wherever பார்ப்போரும், they are, எங்கிருந்தாலும், whatever they are அவர்கள் doing, என்ன செய்தாலும், we declare plenty. நாங்கள் நிறைவை பிரகடனம் We பண்ணுகிறோம். declare plenty. நாங்கள் மிகுதியான நிறைவை We பிரகடனம் declare பண்ணுகிறோம். plenty. நிறைவு உண்டாகட்டும் Let என்று them சொல்கிறோம். receive it in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நிறைவை I அடைவார்களாக. cancel the spirit of lack பற்றாக்குறையின் ஆவியை in the name கடிந்தப்புறப்படுத்துகிறேன். of Jesus. இயேசுவின் நாமத்திலே Every lack, எல்லா குறைச்சலும் leave the people of தேவ God. ஜனங்களை விட்டு விலகுவதாக. You cannot touch these individuals. இந்த தனிநபர்களை நீ சீண்டக்கூடாது. No more lack. இனி பற்றாக்குறை இல்லை. Let their pantry overflow. ஆண்டவரே, இவர்களுடைய சமையல் அடுப்பு கூடங்கள் Let the நிரம்பி oil வழியட்டும். jar overflow. எண்ணெய் கலசம் நிரம்பி வழிவதாக. Let the rice basket overflow. இவர்களுடைய அரிசி கூடைகள் நிரம்பி Let the வழிவதாக. fridge overflow. இவர்களுடைய குளிர்பதன பெட்டி நிரம்பி Oh, வழியட்டும். let their bank balance overflow. இவருடைய வங்கி இருப்பு நிரம்பி வழிவதாக. We bless them, Lord. நீர் இவர்களை We ஆசீர்வதியும் bless ஆண்டவரே. them, Lord. நீர் இவர்களை ஆசீர்வதியும். According to your word. உம்முடைய வார்த்தையின்படியே Let it be done, Lord. இவர்களுக்கு ஆகட்டும் We அப்பா. thank you, we thank you, we thank you. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரித்து நன்றி Give you all the சொல்லுகிறோம். glory. மகிமை எல்லாம் உமக்கு In குறித்து Jesus' ஆக்குகிறோம். name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் Amen and பிதாவே. amen. ஆமென், Shall we ஆமென். open our mouth and say, வாயிலிருந்து சொல்லுவோமே, plenty this month. இம்மாதம் எனக்கு நிறைவு Every உண்டாகும். one of you, அத்தனை பேரும் if you believe in it, நீங்கள் இதை let's விசுவாசித்தால் open our mouth and say, வாயிலிருந்து சொல்லுவோம், plenty this month. இந்த மாதம் எனக்கு நிறைவு இந்த உண்டாகும். மாதத்துல எனக்கு நிறைவு.
இந்த மாதத்தில் எனக்கு எல்லா நிறைவு. வாய்களை திறந்து சொல்லலாமா? இந்த மாதத்தில் எனக்கு நிறைவு. எனக்கு நிறைவு. Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். He has promised it. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். Oh, there are some beautiful things. I'll quickly say and finish. இன்னும் சில காரியங்கள் துரிதமாய் சொல்லி முடிக்கிறேன். Let's quickly go to verse number 18. 8-18 வசனத்துக்கு வருவோமா? This says, but this is only a simple thing for the Lord. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். Hallelujah. Hallelujah. It is such a simple thing. இது மிக அற்ப காரியம். Sometimes in our little mind, நம்முடைய குட்டி மனசுல சில நேரம் it might look like a big thing. அது ஒரு பெரிய பூதாகரமாய் தோன்றும். But for our God, தேவனுக்கோ it is a simple thing. இது அற்ப காரியம். How are you going to fill these ditches with water, Lord? கர்த்தாவே இந்த வாய்க்காலை எப்படி தண்ணீரால் நிரப்ப போறீங்க? Simple thing. இது எனக்கு அற்ப Oh, காரியம். how are you going to break this, Lord? ஆண்டவரே இது எப்படி உடைக்க போறீங்க? How are you going to give me this? எனக்கு இது எப்படி கொடுக்க போறீங்க? How are you going to break that hard-hearted man's heart? ஆண்டவரே இந்த கல் நெஞ்ச இதயத்தை எப்படி உடைக்க போறீங்க? Simple thing. அது எனக்கு சாதாரண விஷயம். ஹalleluya. As parents, பெற்றோர்களாய் or you might see little children, சிறு பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்போது when you ask them what do they want, அவங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேட்டீங்கன்னா sometimes they'll come with a big expression on their face. சில நேரம் முகத்துல ஒரு பெரிய வெளிப்பாடோட வருவாங்க அப்படியே. According to them, it might look like they're asking for something very big. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ரொம்ப பெருசா கேக்குற மாதிரி நினைச்சுப்பாங்க. But when you really ask them to put it in words, ஆனா உண்மையிலேயே என்னன்னு வார்த்தையில சொல்ல சொன்னீங்கன்னா they will mention a car name. அந்த கார் பேரை சொல்லுவாங்க. They don't want the original car. அந்த கார் அப்படியே ரோட்ல ஓடுறது வேண்டாம். I don't know what is very famous, like probably Hummer or Ferrari. ஹம்மர் அல்லது ஃபெராரோ எது இன்றைக்கு பிரசித்தமான கார் They தானே. just want a toy car. அந்த விளையாட்டு பொம்மை கார் தான் வேணுமா? But with that expectation, ஆனா அந்த எதிர்பார்ப்பு இருக்கே, they will think, oh, they're asking something very big. ஏதோ ரொம்ப பெருசா கேட்ட மாதிரி நினைச்சுப்பாங்க. We want them to ask something big. நாம அவங்க உண்மையில பெருசா கேட்கணும் தான் நினைப்போம். But whatever they ask, அவங்க எதை கேட்டாலும் sometimes it'll be very, very, very small. சில நேரம் அது ரொம்ப அற்பத்தனமாக தான் இருக்கும். Immediately, how do we feel? உடனே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? In our mind, we will think, நம்ம மனசுல நினைப்போம், oh, it's a simple thing. இது சின்னங்க சில்லற விஷயம். I can give you this and much more. இதையும் கொடுப்போம், இதை விட நிறைய வாங்கி கொடுப்போம்பா. Exactly what our Lord is thinking. இதைத்தான் சரியாக நம்முடைய ஆண்டவரும் சிந்திக்கிறார். Hallelujah. Hallelujah. What is that which seems very difficult for you? எது உங்கள் பார்வைக்கு ரொம்ப கடினமான அரிய காரியமா தெரியுதுங்க? The rest of the words we're going to quickly go through. மீதமுள்ள வார்த்தைகளை சீக்கிரமாய் பார்ப்போம். Hallelujah. Hallelujah. What is that which seems so big for you? எது உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுதுங்க? Not only finances. அது பொருளாதார பணம் மட்டும் Maybe இல்ல. some situation in your life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கு எதிரான ஒரு சூழ்நிலை கூட You might இருக்கலாம். think, no, this is so hard for me. ஐயோ இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. I don't know how I'm going to get it. எப்படிதான் இது எனக்கு கிடைக்குமோ தெரியலையே. The Lord wants to look at you and say, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், my dear son, my dear daughter, என் அன்பு மகனே மகளே, it is a simple thing for me. இது எனக்கு சாதாரண விஷயம்ப்பா. For you it might be big. உங்களுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கலாம். How am I going to get this job? ஐயோ இந்த வேலை எனக்கு எப்படி கிடைக்குமோ? It's a simple thing for me. இது எனக்கு அற்ப காரியம்ப்பா. How am I going to buy this? இதை எப்படி தான் வாங்க போறேன்னு தெரியலையே. It's a simple thing for me. எனக்கு இது அற்ப காரியம். How am I going to build this? ஆண்டவர் இதை எப்படி நான் கட்ட போறேன்? It is a simple thing for me. இது எனக்கு அற்ப காரியம். How am I going to get married? எப்படி தான் எனக்கு கல்யாணம் ஆக போதோ? It is a simple thing for me. எனக்கு இது அற்ப காரியம். How am I going to get children? எப்படி எனக்கு பிள்ளைகள் பிறப்பார்களோ? It's a simple thing for me. இது எனக்கு அற்ப காரியம். What will happen to my children's future? என் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு என்ன ஆகுமோ? Will my children ever settle in good in life? வாழ்க்கையில் என் பிள்ளைகள் நல்ல நிலைமையிலே வாழ்வார்களா? Will my children ever come close to God? எப்போது என் பிள்ளைகள் தேவனை கிட்டி சேர்வார்களா? It is a simple thing. இது அற்ப காரியம். Whatever you're asking, நீங்க எதை கேட்டாலும் சரி, the Lord wants to look at you this morning. இன்று காலை கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து, Because it is written in the word of God. கர்த்தருடைய வசனத்தில் இது எழுதி இருக்கிறபடியா I know and I know and I know. ஒன்று மட்டும் எனக்கு மிக நிச்சயமாய் தெரியும். He is looking at your face this morning. இன்று காலை உங்கள் முகத்தை பார்த்து, You might say, I don't know how I'm going to come out of this sickness. இந்த வியாதியிலிருந்து எப்படிதான் விடுபட்டு மீண்டு வருவேனோ It is a தெரியலையே. simple thing for me. இது எனக்கு அற்ப காரியம். I have a very big debt, sister. சகோதரியே, ரொம்ப பெரிய கடனில் I இருக்கிறேன். can't even finish it in my lifetime. என் வாழ்நாளெல்லாம் அடைச்சாலும் முடியாதுங்க. It's a simple thing for me. இது எனக்கு அற்ப காரியம் என்று கர்த்தர் Shall சொல்லுகிறார். we quickly close our eyes? துரிதமாய் கண்களை மூடுவோமா? What is that bothering you? உங்களை வருத்தி கொண்டிருக்கிற விஷயம் What is எது? that pressuring you? உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த What வேதனை is என்ன? that seems impossible? எது உங்க கண்களுக்கு முடியாதது Can போல we sing இருக்கிறது? this song? லேசான காரியம் பெலனில்லவன் பெலன் இல்லாதவன் யாராய் இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம்மளுடைய காரியம் பெருசா இருக்கலாம். அது ஒரு பெரிய ஃபெராரி கேட்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனா அவருக்கு அது ஒரு லேசான காரியம். This is a simple thing. He's looking at you. As you believe in him,
நீங்கள் அவரை விசுவாசித்திருக்கிறபடியால் உங்களை பார்த்தவர் சொல்கிறார், How will I come out of this situation? இந்த சூழ்நிலை விட்டு எப்படி விடுபடுவேன்? I feel I'm stuck here. நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கே. Nobody can help me. யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. I tried all possible ways. முடிந்த எல்லா வழிகளையும் முயற்சித்து விட்டேன். Everybody have given up on me. எல்லாரும் என் மேல நம்பிக்கை இழந்து கைவிட்டுட்டாங்க. Humans could give up on us. மனிதர்கள் நம்மை கைவிரித்து விடலாம். But there's one creator. ஆனால் ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாரே. One eternal God. ஒரு நித்திய தேவன் இருக்கிறாரே. One everlasting Father. அவர் அநாதி தகப்பன் He அல்லவா. will never give up on us. ஒரு நாளும் நம்மை கைவிரிக்கவே மாட்டார். For him, அவருக்கோ it is a simple thing. லேசான காரியம் இது. You know the song லேசான காரியம், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன். Can we sing that song? லேசான காரியம். அப்படியே கண்களை மூடி ஒரு ஜெபமாக சொல்லலாம். அப்பா, உமக்கு இது லேசான காரியம் என்று நான் நம்புகிறேன். லேசான காரியம், லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். பெலன் உள்ளவன் பெலனுள்ளவன் பெலனற்றவன். அது பொருட்டு இல்லைங்க. பெலன் இருந்தாலும் பரவாயில்ல, பெலன் இல்லைனாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் ஏனென்றால் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து நம்மை எப்படி உருவாக்கினார். உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசத்துடன் நான் நம்புகிறேன், உமக்கு இது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் கடைசியிலும் உங்களுக்கு நல்ல உணவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அப்படியே, அப்பா, நான் நம்புகிறது உமக்கு ஒரு லேசான, உம்மை விசுவாசிக்கிறேன். I trust in you. லேசான காரியம் அறிக்கை செய்வோம். Oh, it is just a simple thing for you, Lord. பெலனுள்ளவன், நான் பெலன் அல்லப்பா, எனக்கு இல்ல பெலன் இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது. I know nothing. I don't have any strength. யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது. உமக்கது சொல்லலாம். உமக்கது லேசான. Hallelujah. The Lord was not only favorable to Jehoshaphat, கர்த்தர் யோசபாத்துக்கு அனுகூலம் பண்ணுகிறவராய் இருந்தது மட்டுமல்ல, He was also favorable to Joram. அவர் யோராமுக்கும் அனுகூலம் பண்ணினார். He loves us all so much. அவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். Really does not matter whether we have strength or not. நமக்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ பிரச்சனை இல்லை. How is it even possible to get so much water in that place? அவ்விடத்திலே அவ்வளவுக்கு அதிகமான தண்ணீரை பெறுவது எப்படிங்க சாத்தியமாயிற்று? He already said it's such a simple thing for me. அவர் ஏற்கனவே எனக்கு சாதாரண லேசான காரியம் என்று You சொல்லிவிட்டார். don't worry about it. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. How I do, I will do it. நான் இதை எப்படி செய்வேனோ அதை செய்து In the முடிப்பேன். beginning of the verse he says, வசனத்தின் ஆரம்பத்தில் you're not சொல்லுகிறார், going to see any wind or rain. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண Your மாட்டீர்கள். miracle is not going to come in a natural way. உங்கள் அற்புதம் இயற்கையான வழியில் வரப்போவது My இல்லை. dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே சகோதரியே, your blessing, உங்கள் ஆசீர்வாதம் it's not going to come in the natural அது way. இயற்கையான ரீதியில் வரப்போவது இல்லை. Because people will not give me God the glory. ஏனென்றால் எந்த அப்படி வந்தால் மக்கள் தேவனுக்கு மகிமை கொடுக்க மாட்டார்கள். It is going to come in a unique, miraculous way. தனித்துவமான அற்புதமான வழியில் அது வந்து Which சேரும். will be a small thing for him. அது அவருக்கு லேசான காரியமாக இருக்கும். Hallelujah. ஹalleluya. Can we all open our mouth and say, வாயிலிருந்து எல்லாரும் the சொல்லுவோம், second blessing is, இரண்டாவது ஆசீர்வாதம் it's a small thing.
இது கர்த்தருக்கு லேசான It's a காரியம். simple thing. இது ஒரு Shall we all காரியம். open our mouth and say, சொல்லுவோமா with இதற்கு? the hands lifted up, கரங்களை உயர்த்தி, Lord, I believe. ஆண்டவரே, நான் நம்புகிறேன். This is a simple thing. இது உமக்கு லேசான Lord, காரியம். I believe. நான் நம்புகிறேன் கர்த்தாவே. This is a simple thing. இது உமக்கு லேசான காரியம். Hallelujah. Hallelujah. Quickly the third blessing. துரிதமாய் Same verse மூன்றாவது number வசனம். 18 it says, இதே 18 வசனம் சொல்லுகிறது, for he will make you victorious over the army of Moab. மோவாபியருடைய ராணுவத்தின் மேல் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். Not only is he going to give us as a water, அவர் நமக்கு தண்ணீர் கொடுக்க போவது not only is he மட்டுமல்ல, going to supply your need, உங்கள் தேவைகளை நிறைவாய் தந்தருளுவது not மட்டுமல்ல, only is he going to make you a head and not a tail, உங்களை வாளாக்காமல் தலையாக்க போவது மட்டுமல்ல, he is also going to make you victorious. அவர் உங்களை வெற்றி வாகை சூட வைப்பார். People around you உங்களை சுற்றி இருக்கிற might எல்லாரும் feel jealous of உங்க you. மேல பொறாமைப்படுவாங்க. They might be waiting to see how Jehoshaphat is going to fail and die in that valley. இந்த பள்ளத்தாக்கில் யோசபாத் எடுத்த முயற்சியில எப்படி தோற்று போய் மரிக்க போகிறார் என்று காண காத்திருந்திருக்கலாம். Moab would have been rejoicing. மோவாப் கலிகூர்ந்து Oh, I கொண்டிருந்திருக்கும். heard all three of you are coming against me. முப்படைகளும் கூட்டாய் இணைத்து வருகிறதை I கேள்விப்பட்டேனே. am going to have you for breakfast. நான் உங்களுக்கு காலை உணவுல I சாப்பிட்டு have ஏப்ப so விட்டுருவேன். much power. என்னுடைய அதிகாரம் அவ்வளவு I அதிகம். can easily smash you. எளிதாய் உங்களை நசுக்கி விடுவேன். Maybe some of you in your office, ஒருவேளை உங்கள் அலுவலகத்தில் இருக்கும் they யாரோ might be looking at you like உங்களை பார்த்து that. அப்படி பார்த்திருக்கலாங்க. Oh, you don't have that much of influence. அந்த அளவுக்கு செல்வாக்கு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். I am not going to allow you to come up in life. வாழ்க்கையில உங்களை முன்னுக்கு வர விட மாட்டேன். Or it may be your neighbor. அது உங்க அயலகத்தாரா Or can இருக்கலாம். be your relative. உங்கள் உறவா இருக்கலாம். They might have been so jealous of you. உங்க மேல அவங்க ரொம்ப பொறாமையில வயிறு The எரியலாம். more and more God is blessing you, எவ்வளவு அதிகமா உங்களை the ஆசீர்வதிச்சிட்டே தான் more இருக்காரு. and more they might try to stop your blessing. எவ்வளவு கதி உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முயன்றாலும் But the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், you are going to be victorious. நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். Who are we, my dear brother, my dear sister? என் அன்பு சகோதரி சகோதரி, அப்படி நாம் Can we யாரை look at the மாத்திரம் person sitting next to us? பக்கத்துல பார்த்துக்கிறோம் சொல்லுமா, And shall we say, I am victorious. நான் வெற்றி சிறக்கிறவன், I am victorious. நான் ஜெயிக்கிறவன். Because that's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. Let's look at them and say, you are victorious too. இப்போ அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களும் வெற்றி You are சிறப்பீர்கள், victorious. நீங்களும் ஜெயிப்பீர்கள். Don't just keep quiet. சும்மா இருக்காதீங்க. Let's open our mouth and declare it. வாய் திறந்து பிரகடனம் I am பண்ணுவோமே, victorious. நான் வெற்றி I சிறப்பேன், am victorious. நான் வெற்றி சிறக்கிறேன். No matter how many might come against me. எத்தனை பேர் எனக்கு எதிராக வந்தாலும் சரி, Some trust in chariots. சில ரதங்களை நம்புகிறார்கள், Some trust in horses. சில குதிரைகளை நம்பி இருக்கிறார்கள். But I trust in the name of the God. நானோ தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிறேன். Because He is my God. ஏன் இவரே என் தேவன். Because I put my trust in நான் Him. இவரை நம்பி இருக்கிறபடியால் I am victorious. நான் வெற்றி சிறக்கிறேன். That is what is going to happen later in this chapter. இந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில் அதுதான் நடக்க They போகிறது. might try to stop our blessings. ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முயன்றாலும் Oh, but they cannot stop. தடுக்கவே முடியாது. Because God is going to twist their minds. தேவனுடைய மனதை அப்படியே God திருக்கி is going to போடுவார். twist their eyes. தேவனுடைய கண்களை திருக்கி They are விடுவார். going to see something different. அவங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. What are they going to see? அவர்கள் பார்க்க போவது Let's என்ன? quickly go to the fourth point. நான்காவது குறிப்புக்கு Verse சீக்கிரமாய் number வருவோம். 20. 20ஆம் The வசனம். next day at about the time when the morning sacrifice was offered. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில். Hallelujah. Hallelujah. Morning sacrifice, my dear brother, my dear sister. என் அன்பு சகோதரனே சகோதரியே, காலை பலி செலுத்தும் Young நேரம். man, young woman. வாலிபனே வாலிப பெண்ணே, Morning sacrifice. அதிகாலையில் பலி Oh, I செலுத்துங்கள். am feeling so tired. ரொம்ப களைப்பா இருக்குங்க. I have been exhausted. அப்படியே சோர்ந்து விடாய்த்து Yesterday விட்டேன். fully I was digging ditches. நேற்று முழுவதும் வாய்க்கால் I am வெட்டினேனே. working so hard. கஷ்டப்பட்டு உழைத்தேன். My arms are aching. கையெல்லாம் வலிக்குதுங்க. Oh, my legs are aching. கால்கள் எல்லாம் வலிக்கின்றன. I didn't have sleep. தூங்கவே இல்லையே. I worked very hard. ரொம்ப நேரம் So கஷ்டப்பட்டு I cannot do உழைத்தேன். morning ஆகவே sacrifice. காலை பலி செலுத்த முடியாது. Oh, they did not do that. அப்படி அவர்கள் ஓய்ந்து They did விடவில்லை. not miss their morning அவர்கள் தங்கள் sacrifice. காலை பலி செலுத்துவதை தவற விடவில்லை. During their time of morning sacrifice. அவர்கள் காலமே பலி செலுத்தும் நேரத்தில், During their quiet time. அந்த அமைதியான நேரத்தின் If you have போது, not been listening to quiet time, நீங்கள் அமைதி நேரத்தை கேட்காம I இருக்கீங்களா? want to urge you. உங்களை தாமதமாய் Because கேட்கிறேன். every day we are meditating the word of ஒவ்வொரு God. நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது You can follow our quiet time. நீங்கள் எங்கள் அமைதி Or நேரத்தை you have your own quiet time. உங்களுக்கு சொந்த அமைதி நேரம் இருக்கட்டும். Don't try to start the day without spending time with God. தேவ சமூகத்தில் தேவனோடு நேரம் செலவிடாமல் நாளை ஆரம்பிக்க Oh, it போகலாம். will be such a futile day. அது ரொம்ப வீணான நாளாய் I போய்விடும். don't know how to emphasize the importance of morning காலை sacrifice. பலி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை எப்படி When வலியுறுத்துவதே you have தெரியலங்க. passion for God, தேவன் மீது உங்களுக்கு வைராக்கியம் when you have hunger for God, தேவன் மீது பசி வேட்கையோடு when you are இருந்தால், desperate for God, தேவனுக்காக நீங்கள் பெரிதும் when தவித்து you love Him ஏங்கினால், with all your heart, முழுவதும் நீங்கள் தேவனை when நேசித்தால், you know you deserve nothing, ஒன்றுக்கும் உங்களுக்கு அருகதை இல்லை என்பதை நீங்கள் when அறிந்திருக்கும் போது, you know that He is the root cause of all your blessings, உங்கள் ஆசீர்வாதத்தின் சகல நன்மைகளுக்கும் மூல கர்த்தா காரணம் அவர்தான் என்று when அறிந்திருக்கும் you போது, believe
believe that he has already gone before you, உங்களுக்கு முன்னமே அவர் ஏற்கனவே களமாடி கொண்டிருக்கிறார் என்று you நீங்கள் cannot அறிந்திருந்தால் start the day without morning காலை sacrifice. பலி செலுத்தாமல் ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. I pray the Lord will put that hunger and thirst in every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட பசிதாக வேட்கை கர்த்தர் இப்பொழுதே நங்கூரமிடும்படி No ஜெபிக்கிறேன். excuse can make us skip the morning sacrifice. எப்பேற்பட்ட சாக்குபோக்கும் அதிகாலை பலி செலுத்துவதை தவிர்க்க Here விடக்கூடாது. the people of God, இங்கே தேவ ஜனங்கள் during that time of morning sacrifice, காலமே அவர்கள் பலி செலுத்தும் அந்த நேரத்தில் what is happening? அங்க நடக்கிறது என்ன? Water suddenly appears. தண்ணீர் சடுதியாய் There is a தோன்றிற்று. suddenly movement. அது திடீரென்று ஒரு Shall we தருணம் all அது. open our mouth and say, வாயிலிருந்து சொல்லுவோமா? suddenly, திடீரென்று suddenly, திடீரென்று suddenly. திடீரென்று. I want every one of you, ஒவ்வொருவரும் சொல்லுங்க. even people seated upstairs, மேல் மாடியில் அமர்ந்திருப்போரும் people seated in the sisters wing, சகோதரர் பக்கம் அமர்ந்திருக்கிறவர்களும் people seated in the aluminum shed. அலுமினியம் ஷெட்டில் There is a உட்கார்ந்திருக்கிறவர்களே, suddenly movement. உங்கள் வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு Shall we சரணம் all வரும். open our mouth and say, வாயிலிருந்து as அறிக்கையிடுவோமே. it is written in the word of தேவனுடைய God, வசனத்தில் எழுதியிருக்கிறபடியே suddenly, திடீரென்று suddenly. சடுதியாய். Oh, I waited for so long. ரொம்ப நாள் Oh, there's a காத்திருந்தேன். suddenly moment. இதோ ஒரு சடுதியான தருணம் வருகிறது. Water appears. தண்ணீர் தோன்றுகிறது. Suddenly water appeared, திடீரென்று தண்ணீர் வந்தது. flowing from the direction of Edom. ஏதோம் தேச வழியாய் பாய்ந்து There was வருகிறது. no water, அங்கே தண்ணீர் இல்லவே but இல்லை. water will appear. ஆனால் தண்ணீர் தோன்றும். There is no sign of miracle, அற்புதத்துக்கான அடையாளமே இல்லை. but the miracle will appear. ஆனாலும் அற்புதங்கள் Oh, I நடக்கும். can't see my healing. என் சுகத்தை நான் பார்க்க முடியல. Suddenly you will realize I don't have pain. எனக்கு வலியே இல்லைன்னு திடீர்னு தெரியும் Oh, I உங்களுக்கு. don't see any bonus. எந்த கூடுதல் சலுகை நான் Suddenly பார்க்கலையே. you will see a bonus on your paycheck. திடீரென்று உங்களுடைய கணக்கிலே மிகப்பெரிய பணம் வந்திருக்கு சேர்ந்திருக்க Oh, I didn't பார்த்தீர்கள். get any phone calls till now. இதுவரைக்கும் ஒரு அழைப்பும் வரலையே எனக்கு. Suddenly a phone call. திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு I did வரும். not get any approval till now. இதுவரைக்கும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. Suddenly an approval. திடீரென்று அனுமதி கிடைத்து Oh, விடும். where is my future life partner? என் எதிர்கால வாழ்க்கை துணை எங்கே? I cannot see them. என்னால அவங்களை பார்க்க முடியல. Calling out for those things which do not exist as though they are. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் கூப்பிடுவோம் அழைப்போம். Suddenly it will come. திடீரென்று வந்து சேரும். Suddenly she will come. சடுதியாய் அவள் வருவாள். Suddenly he will come. சடுதியாய் அவர் வருவார். Suddenly your children will come back to you. திடீரென்று உங்கள் பிள்ளைகள் திரும்பி கொடுத்து வந்து சேருவார்கள். Suddenly your children will commit their lives to Jesus. சடுதியாய் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஒப்புக் Suddenly they will கொடுப்பார்கள். come and say, I'm ready to take baptism. திடீர்னு வந்து நான் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தம் என்று சொல்வார்கள். Hallelujah. Hallelujah. Today at the end of service, இன்னைக்கும் ஆராதனை those முடியும் who போது wanted to take baptism in December, டிசம்பர் மாதம் ஞானஸ்நானம் எடுக்க we விரும்புகிற will be யாவரும் taking, we will be registering your names. உங்கள் பெயரை பதிவு செய்ய You ஆரம்பிக்கிறோம். don't have to delay any longer. இனியும் நீங்கள் தாமதிக்க வேண்டிய How long அவசியம் are you இல்லை. going to wait? எதுவரைக்கும் காத்திருக்க போகிறீர்கள்? How long are you going to wait? எதுவரைக்கும் காத்திருப்பீர்கள்? Suddenly, திடீரென்று suddenly, சடுதியாய் the Lord will appear. கர்த்தர் தோன்றுவார். Are we ready to meet him? அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? Suddenly some things will happen. திடீரென்று சில காரியங்கள் சம்பவித்து விடும். Even in this chapter, இந்த அதிகாரத்துக்குள்ளே their பாருங்கள். ditches are all ready. அவர்கள் வாய்க்கால்கள் ஆயத்தமா What if இருந்தன. they dug only 5 ditches? வெறும் 5 வாய்க்கால் மட்டும் விட்டிருந்தா என்ன Only 5 ஆகியிருக்கும்? ditches will be filled with water. வெறும் 5 வாய்க்கால் மட்டும் தான் தண்ணீரால் But நிரம்பி I'm இருந்திருக்கும். sure they would have had 5,000 ditches. நிச்சயமாகவே 5000 வாய்க்கால்களை Because விட்டிருந்திருப்பார்கள். suddenly, like, can I have the photo of the water flood in the valley? Suddenly the water flood comes. அந்த பள்ளத்தாக்கிலே சடுதியாய் தண்ணீர் வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் Comes வருவதை to fill பாருங்கள். all the ditches. வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்புகிறது. Water everywhere. எல்லா இடமும் தண்ணீர் தான். Blessings everywhere. எவ்விடமும் Oh, ஆசீர்வாதங்கள். pastor, I don't know what to explain. பாஸ்டர் எப்படி வருகிறது தெரியலங்க. Suddenly I'm getting this blessing. திடீர்னு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. Suddenly from there I'm getting that blessing. திடீர்னு பார்த்தா அங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வருது. Overflowing blessing. நிரம்பி வழிந்தோடும் ஆசீர்வாதங்கள். Sometimes we are not used to having overflowing blessings. சில நேரங்களிலே நிரம்பி வழிந்தோடும் ஆசீர்வாதங்களை அனுபவித்து நமக்கு பழக்கம் இல்லை. ஒன்னு வந்துச்சு அது போதும். பெருசாலாம் நான் கேட்கல. ஒன்னு வந்துச்சு அது போதும். கொஞ்ச நாளைக்கு அது இருக்கட்டும். நம்மளுக்கு தெரியல. கேட்க தெரியாது. கேட்க கூடாதுன்னு கூட சொல்லி கொடுத்திருக்கலாம். Overflowing abundance. நிரம்பி வழிந்தோடும் பரிபூரணம். நிறைவாக வருகிறது. அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் வேதத்துல அவர் எழுதி இருக்கிறாரு. plenty நிறைவாக அநேகமாக திருப்தியாக எத்தனை வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஐயோ ஒன்று வந்துட்டாலே இன்னொரு சில சமயத்தில் சொல்லுவாங்க, ஐம் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக், ஐல் குவிக்லி ஃபினிஷ். சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, இதில் என்ன தீமை நடக்க போகுதுன்னு தெரியலையே, எத்தனை பேர் பொறாமப்பட போறாங்கன்னு தெரியலையே. Even quiet time I spoke about it. அமைதி நேரத்தில் அதை குறித்து பேசி இருக்கிறேன். Don't worry. கவலைப்படாதீங்க. The blessing of the Lord is rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். He adds no sorrow to it. அதனோட ஒரு வேதனையின் துக்கத்தை சேர்ப்பதில்லை. God will not add sorrow to it. அதோட ஒரு வேதனை கூட்ட மாட்டார். Let's not go and expect sorrow. நம்ம போய் துக்கத்தை எதிர்பார்க்க கூடாதுங்க. ஐயோ அவங்க பொறாமப்பட்டுருவாங்க, அவங்க எரிச்சல் பட்டுருவாங்க, அவங்க கண்ணு வச்சிருவாங்க. யாரு கண்ணும் இஸ்ரவேலுக்கு எதிராக? என்னங்க இஸ்ரவேலுக்கு எதிராக?
எந்த மந்திரவாதமும் இல்லை, மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு எதிராக குறி சொல்லுதலும் இல்லை. எந்த குறிசு யாருங்க யாக்கோபு? Who is that Israel? அந்த இஸ்ரவேல் யார்? Let's not live in that ignorant ideas. அந்த அறியாமையின் யோசனைகளுக்குள் நாம் வாழாதிருப்போம். No eye, no evil eye can touch you. எந்த பொல்லாத வன்கண்ணும் உங்களை சீண்டுவதில்லை. Why? ஏன்? The name of the Lord கர்த்தருடைய நாமம் is a strong tower. அது பலத்த கோட்டை. The righteous run into it. நீதிமானதற்குள் ஓடி And they போய் are safe. சுகபத்திரமாய் Have you இருப்பார். visited any towers? எந்த கோட்டை கோபுரத்தை பார்த்திருக்கீங்களா? We have visited many towers. நாங்கள் பல கோபுரங்களை போய் Even பார்த்திருக்கோம். here we have some towers, right? இங்கே கூட பல கோபுரங்கள் இருக்கு இங்க இல்லீங்களா? கூட எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த காலத்துல கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. உள்ள போனா அது கோட்டை மீறி வர முடியாது. மனுஷங்க கோட்டைக்குள்ளே வர முடியாதுங்க. அவருடைய நாமம் என்ன கோட்டைக்குள்ள யார் வர முடியும்? ஆமென். யார் வர முடியும்? யார் எந்த பொல்லாப்பு வர முடியும்? எந்த வன்கண்கள் வர முடியும்? நீங்களும் நானும் அவருடைய நாமம் என்ன கோட்டைக்குள்ள பத்திரமாக இருக்கிறோம் என்று விசுவாசிக்கலாம். பிள்ளைங்க வெளியில போறாங்களா, யாரும் பார்த்து அவர்களை துன்பப்படுத்த முடியாது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்களா, ஒரு வன்கண்ணும் அவங்களை தொட முடியாது. விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம். என் பிள்ளைகள், my children will be blessed of the Lord. என் பிள்ளைகள் கர்த்தரால் Hallelujah. I ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். went out of topic quickly. Last point, fifth point, verse number 20. 20ஆம் வசனம். I like this. It is beautiful. One more blessing. It appeared. It was flowing from the direction of Edom, and soon the water went everywhere. ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. Everywhere. எல்லா இடங்களிலும் தண்ணீர் பாய்கிறது. Not only to you, my dear brother. என் அன்பு சகோதரனே, உங்களுக்கு மட்டுமல்ல, To your family. உங்கள் குடும்பத்துக்கும் வரும், To your parents. உங்கள் பெற்றோர்களுக்கும் வரும், To your friends. உங்கள் நண்பர்களுக்கும் வரும். Let's be generous. Let's bless everybody. உதாரணத்துவமா இருப்போம், எல்லாரையும் ஆசீர்வதிப்போம், மனசார வாழ்த்துவோம். எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். I give freely, I receive freely, we will give. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் பகிர்ந்தளிப்போம். That's why we have those special offering envelopes. அதனால தான் விசேஷித்த காணிக்கை உரை Because in வைத்திருக்கிறோம். December we will be giving lots of gifts to everybody. டிசம்பர் மாதம் எல்லாருக்கும் ஏகப்பட்ட அன்பளிப்புகள், பரிசுகள் கொடுப்போம். Hallelujah. It's a time of giving. அது கொடுக்கும் So we நேரம். will start giving from now itself. இப்போதே கொடுக்க ஆரம்பிச்சிருவோமே. Whatever you can do. உங்களால என்ன செய்ய Collect முடியுமோ the offering envelopes. அந்த விசேஷித்த காணிக்கை உரை வாங்கி The கொள்ளுங்கள். last week of November, நவம்பர் மாதம் we கடைசி will வாரம் collect a special offering. ஒரு விசேஷித்த காணிக்கை So எடுப்போம். in December we will start giving gifts. டிசம்பர் மாதம் வந்த உடனே பரிசுகளை கொடுக்க Everywhere. ஆரம்பிச்சிடலாம். Shall we open our mouth and say everywhere? எல்லா இடங்களிலும் என்று சொல்லுவோம். Everywhere. எல்லா இடங்களிலேயும். எல்லாருக்கும் சொல்லலாம். எல்லா இடம் வேண்டாம், எல்லாருக்கும் சொல்லிடலாம். நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போக போகுது, நிறைவாய் போக போகுது. That is what happens later in this chapter we will read. இந்த அதிகாரத்தின் பிற்பாடு நாம் வாசிக்க போறோம், அதுதான் Moab நடக்கிறது. army is coming and seeing. மோவாப் ராணுவம் வந்து பார்க்கறாங்க. They expected a very dry valley. காய்ந்து வறண்ட வனாந்தரத்தை எதிர்பார்த்து But வந்தவங்க what are they seeing? கண்ட காட்சி என்ன? They see red color water. அங்கே இரத்தம் போல் தண்ணீரை They பார்க்கிறார்கள். thought something happened, அங்கே ஒன்னு நடக்கிறத and பார்க்கறாங்க. later they are defeated. பிற்பாடு தோற்று போனார்கள். So I was thinking, நான் நினைச்சேன், if only they would have dug only 5 ditches. வெறும் 5 வாய்க்கால் மட்டும் அவங்க வெட்டி இருந்திருந்தாங்கன்னா, If they seen only 5 ditches of red water, வெறும் 5 வாய்க்கால் மட்டும் தான் ரத்தம் போல் they would சிவந்த have தண்ணீரை got பார்த்திருப்பாங்க. confused, right? அவங்க குழம்பி இருக்க மாட்டாங்க. Because they saw the entire valley ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கே சிவப்பாய் look கண்டதினால், like blood, ரத்தம் போல் இருந்ததினால், they thought that something happened to the through the 3 nations. முப்படை ராணுவங்களுக்கும் ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. That is why we have to use our faith to go all out. அதனால்தான் முழுவதும் நாம் வெளியேற விசுவாசத்தை பயன்படுத்தி He is களமாட வேண்டும். unstoppable. தடுத்து நிறுத்தப்பட He is முடியாதவர்கள், unstoppable. அவர் தடுக்கப்பட When God முடியாதவர். blesses, ஆசீர்வதிக்கும் He போது doesn't give trickles. அவர் சொட்டு சொட்டா கொடுக்கிறது And இல்லை. God cannot give trickles. தேவனால் துளி துளியாய் கொடுப்பதில்லை. Let's claim it and let's receive it. உரிமை பாராட்டி நிறைவாய் பெறுவோம். Let's declare this month இம்மாதம் அறிக்கை செய்வோம். there will be plenty. நிறைவு உண்டாகும். There will not be any lack. எந்த பற்றாக்குறையும் இருப்பதில்லை. Let's declare those 5 blessings. 5 ஆசீர்வாதங்களையும் அறிக்கை We're செய்வோம். going to finish with this now. இதையோடு சொல்லி Are you all ready? ஆயத்தமா? Shall we open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோமா? can we display those 5 blessings? 5 ஆசீர்வாதங்களையும் பார்க்கலாமா? All of us will open our mouth. எல்லாரும் வாய் திறந்து Hallelujah. Shall we all stand up? எல்லாரும் எழுந்து We're going to நிக்கலாமா? sing this song. The name of the Lord is a strong tower. The name of the Lord. We'll sing that song. Hallelujah. Shall we all declare these 5 words? 5 வார்த்தைகளையும் அறிக்கை செய்வோம். The first word is முதல் வார்த்தை plenty. நிறைவு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்வோம். நிறைவு. நிறைவு. Plenty. நிறைவு.
நிறைவு. நிறைவு. The second word is இரண்டாவது வார்த்தை simple thing. லேசான காரியம். லேசான காரியம். எல்லாரும் வாய்களை திறந்து உரத்த சத்தமா சொல்லலாம். லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். மூன்றாவது victorious. Hallelujah. Hallelujah. ஜெயமாக. ஜெயமாக. Victorious in Tamil please. Victorious. ஜெயமாக. Hallelujah. Hallelujah. The fourth one is நான்காவது suddenly. திடீரென்று. 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 Suddenly. திடீரென்று. 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 The fifth one is ஐந்தாவது everywhere. எல்லாருக்கும். எல்லாருக்கும். எல்லா இடத்திலும். எல்லாருக்கும். Hallelujah. Oh, we are going to sing this song. தேவனின் நாமம். Hallelujah. பலத்த கோட்டை நீதிமான் அதற்குள் ஓடி. Hallelujah. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. விசுவாசத்துடன் பாடுவோம். Amen. Hallelujah. சுகமமே. Oh, தேவனின் நாமம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நான் அதுக்குள்ள சுகமா இருக்கிறேன். Name of the Lord. Amen. I'm safe and secure. The righteous run into it. I'm righteous. They are safe. The name of the Lord is a strong tower. The righteous run into it. They are safe. One more time. எல்லாரும் அவருடைய நாமம் திருக்கத்துக்குள்ள ஓடிடுவோம். The name of the Lord. நம்மளே தான் பாடுவோம். புதியுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே Oh, we thank you, we thank you, we thank you, Lord. தேவனின் நாமத்துக்கே வல்லமையுள்ள நாமம். புதியுண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே இப்ப நம்ம மட்டும் உள்ள போறது நம்ம குடும்பம் முழுவதும் பலத்த கோட்டை. அதற்குள்ள ஓடி சுகமாய் இருக்க போகிறோம். சுகம். தேவனின் நாமம். நான் பயப்பட மாட்டேன். தேவனின் நாமம். One more time. தேவனின் நாமம். Hallelujah. அனைவரையும் ராஜா அவருடைய கோட்டைக்குள்ள பத்திரமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை பத்திரமாக. Hallelujah. One more time. Last time. Yes, Lord. Hallelujah. Oh, shall we all clap our hands? நல்ல உற்சாகமாக முழு பலத்தோடு முழு சத்துவத்தோடு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா யூத ராஜ சிங்கம் தேவனின் நாமம் பலத்த கோட்டை நீதிமான்
உமக்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கோட்டைக்குள்ள நாங்கள் ஓடி சுகமாய் இருக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களை பாதுகாக்க வல்லவர். Thank you Lord நன்றி ஆண்டவரே. for the financial reset. பொருளாதார மறுவரைக்கு நன்றி. Thank you when we are battered, Lord. நாங்கள் மாவரைப்பது போல் சிதைக்கப்படும் போது When நன்றி. people come against us, மக்கள் எங்களுக்கு எதிராக we do வரும்போது not know what to do. என்ன செய்வதுன்னு தெரியலப்பா. You will reset our finances. நீர் எங்கள் பொருளாதார பணபலத்தை மறுவரை Suddenly செய்வீர். you will send us the provision திடீரென்று எங்களுக்கு பரிகார போஷாப்புகளை அனுப்புவீர். as a miracle, அற்புதமாகவே unimaginable. கற்பனை நினைத்து பார்க்க முடியாத Thank விதத்தில் you for your blessing, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு Thank you நன்றி for your சொல்லி promise, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு which நன்றி are சொல்லுகிறோம். A and amen. ஆம் என்றும் ஆமென் என்றும் We இருக்கிறதே நன்றி. believe in your word. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். Thank you for going to fulfill your promise in everyone's life. எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you. We are going to hear great testimonies at the end of the month. மாத கடைசியிலே மிகப்பெரிய சாட்சிகளை கேட்க போகிறதற்காக நன்றி We சொல்லுகிறோம். declare plenty. நாங்கள் நிறைவை பிரகடனம் பண்ணுகிறோம். Nobody is going to borrow anything this month, இந்த மாதம் ஒருவரும் எதையும் கடன் வாங்க போவது இல்லை. but there will be surplus left over. ஆனால் மீதியான நிறைவு உண்டாயிருக்கும். Thank you, thank you, thank you. உமக்கே நன்றி 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 We அப்பா. love you, Lord. உம்மை நேசிக்கிறோம் Give you all the கர்த்தாவே. glory. மகிமை எல்லாம் In உமக்கு. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென்.